வணக்கம் டாடி. வணக்கம் லீசா. நம்ம ரெண்டு பேரும் உரையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிஸ்கஷன்ல நம்ம பங்கேற்க போறோம். அதாவது வெள்ளை அறிக்கை. கரெக்ட். சொன்ன மாதிரியே சிஎம் அவர்கள் ஐ திங்க் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நாங்க வெள்ளை பதவி ஏற்கும்போது. ஆமா, பதவி ஏற்கும் போது சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்டா என்னன்னா we will publish a white paper report. white paper. From there we will start. என்ன இருக்கு என்ன இல்ல எதெல்லாம் இவங்க நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாமே டீட்டெயிலா ஒரு வெள்ளை அறிக்கையை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சொன்னதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கறது நான் பாக்குறேன். ஏன்னா நான் கூட நினைச்சேன் ஒரு வேளை இது கொஞ்சம் டிலே ஆகுமா இந்த ஒயிட் பேப்பர். ஏன்னா சிஎம் அவர்கள் இது வரைக்கும் அவங்க எங்க முதலீடு வாங்கினாங்கன்னு கூட ஒரு ஒயிட் பேப்பரை இன்னும் வெளியிடல. ஆனா இந்த புது சிஎம் கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி ஒரு 2 வீக்ஸா ஆக்சுவலா அவர் திருச்சியிலே சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நாங்க அது மாதிரி ஒரு வெள்ளை பேப்பரை வெளியிட போறோம் அப்படின்னு. அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரிய வில்சன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா 2 வீக்ஸா நாங்க இது அறிவிப்போம் அப்படின்னு. அதே மாதிரி அறிவிச்சுட்டாங்க ஒரு கிளீன் பேப்பர். ஆனா இந்த பேப்பரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன வன்மத்தை கக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 120 பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கையில் உண்மையிலே இட்ஸ் அ வெரி குட் புக். எல்லாருமே இதை படிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. சும்மா டெட்டாக இல்லாமல் ரொம்ப ஜார்கன்ஸோடு இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மனிதர்கள் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய இந்த புக்ல இருக்கு. இது எல்லாருமே படிக்கணும். நான் படிக்கும் போது ஒன்று சொல்லி ஆகணும், ரொம்ப எளிய வேர்ட்ஸ்ல எழுதியிருந்தாங்க. ஆமா, சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். நீ நாட் பி an economist or நீ நாட் பி எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் வரலனாலும் சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஈஸியா ஏஐயோ ஏதாவது போட்டு நம்ம கத்துக்கலாம். ஆனா ஓவரால் ரொம்ப நீட்லி ரிட்டனா தான் இருக்கு. ஆமா, வன்மத்தை பாத்துறோமா? வன்மத்தை அறிக்கை தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் நிதியமைச்சர் மரிய வில்சன் அப்படின்னு போட்டு கண்ணாடி போட்டு பாறேன். ஒண்ணுமே இல்லை, வெள்ளை பேப்பர். ஓ, வெள்ளை பேப்பர் வெள்ளை அறிக்கையை இது ஆமா, ஒண்ணுமே இல்லையா அதுல? ஓ, ஓகே, எதுவுமே இல்ல. வன்மத்துக்கு அப்படிதான் கட்டுறது. அப்போ இவங்க 120 பேஜுக்கு எழுதி இருக்காங்க. பாப்போம். அதுக்கு அடுத்தது எல்லாம் தேவையானதே. முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்திற்கும் தேவையில்லாமல் நிதி செலவிட்டதாக எதுவும் கண்டறியப்படவில்லை. எந்த திட்டமும் தேவையில்லாதது என்று நாங்கள் சொல்லவில்லை. ஏதோ முன்னாடி கவர்மெண்ட் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வார்த்தையை வளைச்சு சொல்லியிருக்காங்க. இது யார்? எல்லாமே சன்னன் கலைஞர் அனுமதித்த அளவிலேயே அப்படின்னு போட்டு இந்திய அரசின் அனுமதி இல்லாமல் எந்த கடனும் மாநிலங்களால் வாங்க முடியாது. அவர்கள் அனுமதித்த அளவுக்கு உள்ளேயே தமிழ்நாட்டு அரசின் கடன் அளவு இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சித்திக் விளக்கம். இதுவும் அவங்க பண்ணதை ஜஸ்டிஃபை பண்ணதா இந்த கவர்மெண்ட் என்டாஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி தான் இது இருக்குது. எல்லாம் பார்ப்போம் பின்னாடி. அதுக்கு அடுத்தது வருவாயை உயர்த்தாமல் அப்படின்னு போட்டு போக்குவரத்து கழகங்களின் கடன் அளவு ரூபாய் 61,642 கோடியாக உள்ளது. பேருந்து 1 கிலோமீட்டர் ஓடினால் ரூபாய் 53 நட்டமாகிறது. போக்குவரத்து கழகங்கள் வருவாயினை உயர்த்தாமல் செலவுகளை 2 மடங்காக அதிகரித்துள்ளன. இதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்க? நம்ம எப்படி இன்ஃபர் பண்ணோம்னா, அரசு பேருந்துகளில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்படாததை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய வெள்ளை அறிக்கை. இப்படி தொடர மூக்கா இல்ல நாங்க அவ்வளோ நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளை அறிக்கை ப்ராப்பரா ஐ திங்க் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெள்ளை அறிக்கை எப்படி போக போகுது அப்படின்றது. அதான் பாப்போமே இது எப்படி எல்லாம். அதுக்கு முன்னாடியே வன்மத்தை ஏதோ வெள்ளை அறிக்கை வன்மம் இல்ல, அவங்களுடைய கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. இந்த ரஜினி முருகன்ல இவங்க காசு திருடுவாங்க, அத மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரிதான் மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு தெரியுது. இதுல அதை எப்படி மறைக்க முடியுமோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கைக்கு போவோம். அதாவது இந்த வெள்ளை அறிக்கை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு 10 சாப்டர் 120 பேஜ்.
அந்த 10 சாப்டரோட தொடக்கம் வந்து ப்ரிஃபேஸ், முதல்வருடைய ஒரு கடிதம். அந்த கடிதத்தோட அது முதல்வர் எழுதிய ஒரு முன்னுரையோட இந்த இது தொடங்குது. இது முதல்வர். ஆமா, ப்ரிஃபேஸ்ன்றது முதல்வர் எழுதுனது. பின்னாடி வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த அறிக்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன் டீட்டெயிலா போவோம். ஓகே. So இது ஆக்சுவலி அதுல நீங்க படிங்கமா, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத மட்டும் படிங்க. Yes. Every rupee that a government raises and spends reflects a choice about the kind of state its citizens will inherit. Right. ஒவ்வொரு அரசு செலவு செய்யும் ஒவ்வொரு காசும் மக்கள் வாழும் அந்த அரசை அந்த மாநிலத்தை பற்றியும் அந்த அரசை பற்றியான மதிப்பீடோடு தொடர்புடையது. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா. ஓகே. The quality of their schools and hospitals, the roads and water systems that sustain their economy, and the burden and debt that future generations will be asked to bear. நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு காசும் நம்மளுடைய அடிப்படை வசதிகளான கல்வி, சுகாதாரம், மருத்துவம், குடிநீர், அதுக்கு அடுத்தது சாலை வசதி, இதெல்லாம் நிர்ணயிக்குது. அதே போல நம்ம வாங்குற கடன் ஒவ்வொரு ரூபாயும் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது தொடங்குது. அடுத்தது படிங்க. Honest, transparent and evidence-based account of the state's public finances as they stand today. The purpose of this document. எதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா, ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக நம்ம அரசு எந்த நிலைமையில இருக்குது, ரொம்ப நேர்மையாக அதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. It is neither an exercise in retrospective blame nor a political statement. படிங்க. It is an analytical record of fiscal fact. Fiscal fact என்னது? என்ன, அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றிய உண்மை நிலையை சொல்லணும். அதே நேரத்தில் இது வந்து கடந்த ஆட்சியை குறை சொல்வதற்கோ இல்ல அரசியல் பண்றதுக்கோ இல்ல அப்படின்னு ரொம்ப அரசியல் நாகரீகம் கருதி இதை சொல்லியிருக்காங்க. ஆனா ஊமக்குத்து உள்ள நிறைய விழுந்திருக்கு திமுகவுக்கு. அந்த ஊமக்குத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் இதுல காட்டினாங்களா. அந்த ஊமக்குத்தும் நம்ம வந்து ஊமக்குத்துகள் எங்கெங்க விழுந்திருக்குன்றத டீப்பாவும் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது the white paper examines the 5-year post-COVID window from 2021 to 22 to 25 to 26. ஓகே, இங்கே நிறுத்துங்க. இப்போ நேத்து தங்கம் தென்னரசு திமுகவுடைய இரண்டாவது ஃபர்ஸ்ட் பிடிஆர் இருந்தாரு. அந்த டெலிபோன் கான்வர்சேஷன் உனக்கு தெரியும். 52,000 கோடியை 3 மாசம் அடிச்சிட்டாங்கன்றதால அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல தங்கம் தென்னரசு கொண்டு வந்து வச்சாங்க. அவர் நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை தான் சொன்னார், எங்களை குறை சொல்றதுக்காகவே இந்த ஒயிட் பேப்பர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஜெயலலிதா ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க, அவங்க வந்து கடந்த 10 ஆண்டுகளை எடுத்து வச்சுட்டு பேசினாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வச்சோம், அதில் வந்து கடந்த 15 ஆண்டுகளை வச்சுட்டு நாங்கள் பேசினோம். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை வந்து கரெக்டாக எங்களுடைய ஆட்சியை மட்டும் கடந்த 5 ஆண்டுகளை எடுத்து வச்சு பேசுகிறாங்க, இது லாஜிக்கே இல்லை அப்படின்னாரு. என்னடா இவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நினச்சா லாஜிக்கே இல்லாமல் பக்குன்னு சொல்கிறாரேன்னு பார்த்தா அது என்னது என்ன சி இந்த என்டையர் வேர்ல்டுக்கு ஏதுமா ரீசெட் பாயிண்ட் கோவிட் ரீசெட் பாயிண்ட்லாம். அப்போ எல்லாருமே ஜீரோலேருந்து தொடங்குறாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறதுன்றது நமக்கு தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் தட் வில் கம் டு ஜீரோலேருந்து தான் எல்லாருமே தொடங்கும் போது அந்த ஜீரோலேருந்து நீ எப்படி தொடங்கின அப்படிதானே நான் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் லாஜிக்கலாக அதுதான் முதல்வரே அதை சொல்லியிருக்காரு. ரொம்ப லாஜிக்காக கோவிட் பீரியட்ல போஸ்ட் பேண்டமிக் கோவிட் முடிஞ்சிச்சு, எல்லாமே மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்புது. அந்த இடத்துல நம்ம எப்படி தொடங்கிருக்கோம் அப்படித்தானே கணக்கிட முடியும். அப்ப அவர் லாஜிக் இல்லாம நேத்து ஒரு வன்மத்தை கைக்கிட்டு போனாரா? கண்டிப்பா இல்ல. கோவிட் தானே ரெடி வந்து எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ண. ஆமா, ஒரு இதுவரை போயிட்டு இருந்த பட்டனை ரீசெட், இது எத்தனை கிலோமீட்டர் 0 ஆரம்பி அப்படின்னு சொல்ல ரீசெட் பட்டன் தானே கோவிட், அதுல இருந்து தானே ஆரம்பிக்கிறாங்க. இதான லாஜிக்கல் தான். ஆமா. அதுக்கு அடுத்தது the period during which the conditions for fiscal consolidation existed அப்படினு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு அடுத்தது எந்த the findings are sobering. Okay. They point to a structural deterioration in the state's finances that if left unaddressed will compound with each passing year and will fall hardest on the generation least able to bear it. Right. Okay. அது எப்படி என்ன சொல்றாங்கன்னா, முதல்வருடைய கடிதம் இந்த வெள்ளை அறிக்கையுடைய முடிவுகள் ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன் வருத்தம் அளிக்குதுன்னா, they point to a structural deterioration of state's finance. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சர் ஏன் கவலை அளிக்குதுன்னா, இந்த முடிவுகள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா,
ஒரு ஸ்ட்ரக்சரல் டிட்டோரியேஷன்ன்றது நாளுக்கு நாள் புளுத்து போறதுன்னு வச்சுக்கோங்க, அழிந்து போறது. அந்த அழிந்து போறத வந்து ரொம்ப கட்டமைக்கப்பட்டு அழிந்து போற நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்குது பார்க்கும்போது. அப்ப இந்த ஸ்ட்ரக்சரல் டிட்டோரியேஷன், அதாவது திட்டம் ஒரு கட்டமைப்புக்குள்ள வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம். வேண்டும்னே நம்ம ஸ்டேட்டை வந்து சொதப்பியிருக்காங்க, அதாவது அதோடைய அழிவு நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதை இப்படியே விட்டோம்னா எதிர்கால சந்ததியினரோ எதிர்காலமோ நம்ம மீள முடியாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்போம் அப்படின்றதையும் இந்த அறிக்கையில் அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது, what is required is an accurate understanding of the problem and the resolve to address it through disciplined revenue mobilization, prudent expenditure management and clean corruption free governance. Okay, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ரொம்ப தெளிவாக நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான டிசிப்ளின் ரெவென்யூ, ஒழுங்கான இன்கம், ஒழுக்கமான ஒரு இன்கம் வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணணும். அதற்கு அடுத்தது ரொம்ப யோசித்து பல முறை ஆய்வு செய்து ஒவ்வொரு ரூபாயையும் நம்ம செலவு செய்யணும். இதுக்கு எல்லாத்தையும் மேல ஒரு குற்றமில்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட், ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசை நடத்தினால் மட்டுமே நம்மளை வந்து இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றதையும் முதல்வர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. The first step in correcting any problem is to measure it honestly and set it out in full before those to whom the government is ultimately accountable, that is the people of Tamil Nadu. அதாவது உண்மையான இதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, உண்மையாக இப்படி சரி செய்வதற்கு ரொம்ப நேர்மையாக நம்ம ஒவ்வொரு திட்டத்தையும் வகுத்தா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அது நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கடிதத்தை எப்படி நிறைவு செய்யறதுனா மரியா வில்சன் அவர்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்லி முடிச்சிடுறாரு. ஓகே, இதோடைய நம்ம சாப்டர் 1க்கு போவோம். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சாப்டர் 1. ஆமாம், அதை படிங்க. ஃபர்ஸ்டே வந்து அவர் ஒரு பஞ்சில் தான் ஆரம்பிக்கிறாங்க. The philosophy of governance in Tamil Nadu has always drawn inspiration from the eternal wisdom of Saint Thiruvalluvar. இது ஃபர்ஸ்ட் இதை படிச்சோன்னா ஷாக்கு, ரெண்டாவது வந்து பயங்கர சிரிப்பு. அறிவாளிகள் வந்து தங்களுடைய அடையாளங்களை வந்து சில இடங்களை அப்படி காட்டிட்டு போவாங்க. அது ரொம்ப இன்டெலெக்சுவல் ப்ரூடெண்ட்டாக, அது இன்டெலெக்சுவல் சட்டையரா அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. முதலாக புனித திருவள்ளுவர் அப்படின்னு பயன்படுத்திருக்காங்க. செயின்ட் திருவள்ளுவர், இது வரைக்கும் போயட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஐயன் திருவள்ளுவர்னு சொல்லியிருப்பாங்க. ஐயன் திருவள்ளுவர் திமுக காலத்தில் பரபரப்பாக அவர்களால் ரொம்ப பாப்புலர் பண்ணப்பட்ட ஒரு டேர்மு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர்னு சொல்லுவாங்க. வேற வழிகள் முதல் முறையாக செயின்ட் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த வெள்ளை அறிக்கையில் பல இடங்களில் திருக்குறள் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் கூட, அதாவது எம்பிஏ மாதிரி படிக்கிறாங்கல்ல, எம்பிஏ பிஸ்னஸ் ஸ்கூலில் கூட திருக்குறளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், திருக்குறள் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் உருவாக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை இதில் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. பல இடங்களில் திருக்குறள் உருவாக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த மொத்த ஆய்வையும் உருவாக்குறது எப்படி இருக்குன்னா, நல்ல எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களும் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த சாய்ஸஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லேயே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது தான் இந்த செயின்ட் திருவள்ளுவர் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதற்கு அடுத்த பேராகிராஃப் 1.2 அது ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் படிங்க. The immortal words of ஐயன் திருவள்ளுவர். இப்போ அங்கே செயின்ட்டை போட்டு இங்கே ஐயன் திருவள்ளுவரை போட்டிருக்காங்க. That is very good. Okay. Next, go to the point number next page. Second point நான் வந்து பார்க்கலாம். A persistent and now structural revenue deficit, which indicates that the state has been borrowing not to build assets for future generations, but to meet the running costs of today's government. Okay, இதில் நம்ம ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸ் தான் படிக்கிறோம். 120 பேஜையும் பக்கமாக படிக்க போகிறதில்ல. இதெல்லாம் முக்கியமானதாக இருக்குதோ அதான் படிக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, the structural revenue deficit indicates that the state has been borrowing not to build assets for the future generation. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கட்டமைக்கப்பட்ட
வருமானம் வருமான பற்றாக்குறை டெபிசிட், இன்கம் குறைவாக தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய வருமானம் குறைந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க வாங்கிய கடன்களை எல்லாம் நம்மளுடைய தமிழக அரசுக்கு தேவையான சொத்துக்களை உருவாக்குவதோ வருங்கால சந்ததியினர் பயன்படுத்துகிற மாதிரி உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக இவங்க கடன்களை வாங்கலை. மாறாக என்ன பண்ணியிருக்காங்க, அன்றாட தேவைக்கு நான் ஒரு அனாலஜி கூட சொல்ல முடியும். நான் ஒரு இடத்துல லோன் வாங்குறேன், ஹவுசிங் லோன் வாங்குறேன் அப்படின்னா, அந்த ஹவுசிங் லோனில் வாங்கி நான் என்ன பண்ணணும், வீடு கட்டணும். அதுக்கு பதிலாக உனக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு உங்கள் அம்மாவுக்கு நகை வாங்கி கொடுத்துட்டு வாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிடலாம்னு சொன்னோன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த வீட்டுக்கான லோனை நீங்க யூஸ் பண்ணாம கடைசியில் வீடும் இருக்காது, பணமும் இருக்காது, மறுபடியும் நான் கடன் வாங்குறேன். இதை தான் அவங்க சொல்றாங்க. நான் வீட்டுக்கு கடன் வாங்கினேன்னா வீட்டு லோனை வீட்டே நான் கட்டல, அதுக்கு பதிலாக நான் அந்த அன்றாட செலவுக்கு காய்கறி வாங்குறதுக்கு, கறி வாங்குறதுக்கு, முட்டை வாங்குறதுக்கு, மீன் வாங்குறதுக்கு நான் அந்த காசை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத மேலோட்டமாக சொல்றாங்க. அது உள்ள இன்டெப்தா என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்ததுமா எஸ் a collapse in the state's own tax effort relative to its economic output and relative to peer states. A decline so pronounced that Tamil Nadu, once among the highest revenue mobilizing states in India, now collects less revenue relative to GSDP than the median state. Okay. அதாவது தமிழக அரசு எப்படியெல்லாம் சம்பாதிக்கும்னா, வேரியஸ் வரிகள் மூலமாக சம்பாதிக்கும். ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவோம்னா, அது மாதிரி நம்ம தமிழக அரசு சம்பாதிக்க வேண்டிய நம்மளுடைய சம்பாத்தியத்திலேயே மிகப்பெரிய குறைபாடு இருக்குது. அது சரியாக சம்பாதிக்கல. அது என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு காலத்தில் நம்ம தான் இந்தியாவிலே ரொம்ப அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஸ்டேட்டாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த இடைநிலையில் இருக்காங்களே, லைக் பீகார், யூபி, அதை விட கேவலமாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த பியர் ஸ்டேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். இது 4மே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈக்குவலான எக்கானமி கொண்டது. அப்போ இங்க ஒரு கேள்வி வருது, ஏன் நம்ம தெலுங்கானாவோ இல்லை கேரளாவோ வச்சுக்கோங்க. தெலுங்கானா நியூ ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. கேரளா நம்மள மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கிடையாது, பாப்புலேஷன் வைஸும் கிடையாது. அப்போது ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட், திக்லி பாப்புலேட்டட், ஹைலி அர்பனைஸ்ட். இதெல்லாம் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, இது 4லையும் ஒப்பிடலாம். இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத அந்த 4 ஸ்டேட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 1.5 படிமா. These are not temporary anomalies caused by an external shock. நிறுத்துங்க. இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் திடீர்னு ஒரு அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. The COVID pandemic of 2020-21 is acknowledged as a one-time event that legitimately disrupted revenues and necessitated emergency expenditure. But the recovery years since 21 to 22 in the post-pandemic period show poor or worsening fiscal performance relative to its peer state. அதாவது ஓகே, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் பேண்டமிக் கோவிட் ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை, ஒரு டிஸ்ரப்டிவ்னா என்ன சொல்றது, ஒரு பெரிய தாக்கத்தை கழிச்சு விட்டுருச்சுன்னு, கேமே கழிச்சு விட்டுருச்சு. ஓகே, அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்தது போஸ்ட் பேண்டமிக், இந்த இயர் 2021 to 22 எப்போ டிஎம்கே கவர்மெண்ட் பவருக்கு வருதோ அப்போலேருந்து போஸ்ட் பேண்டமிக். அப்போது அதுலேருந்து பார்க்க போனால் the post-pandemic period shows a poor and worsening fiscal performance relative to that. அதான் post-pandemic பார்த்தா ரொம்ப மோசமான, ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு நிதி மேலாண்மையை தமிழ்நாடு பண்ணியிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மற்ற ஸ்டேட்டுகளை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ தரம் தாழ்ந்து நம்மளுடைய நிதி நிர்வாகம் இருக்குது அப்படின்றதையும் இது சுட்டி காட்டுது. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் என்னம்மா? அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 24, அதாவது சாப்டர் 2. சாப்டர் 2ல கடன்களை பத்தி பேசுறாங்க, கடனை பத்தி பேசுறாங்க. Debt is necessary and acceptable component. Point number எதுமா? Point number 2.1. Okay. Debt is necessary and acceptable component of public financial management, but it is bounded by 2 fundamental conditions: purpose and quantum. Okay. கடன் வாங்குதல் என்பது ரொம்ப அவசியமானது, ரொம்ப நேர்மையானது, ரொம்ப அதாவது லெஜிட்டிமேட்னு என்ன சொல்றது, சட்டத்திற்கு சட்டப்பூர்வமானதும் கூட. சட்டப்பூர்வமானது லெஜிட்டிமேட் அப்படின்னா எனக்கு எல்லா ரைட்டும் இருக்கு,
லெஜிட்டிமேட் ரைட்டப்பா. கடன் வாங்குதல் என்பது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்டது, ரொம்ப தேவையானது. ஆனால் ரெண்டு விஷயங்கள் அந்த கடனை தீர்மானிக்கணும் அப்படின்றாங்க. ஒன்று குவாண்டம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம கடன் வாங்குறோம், அதற்கு பர்பஸ், எதற்காக கடன் வாங்குறோம். இது ரெண்டும் கடனை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது before examining the trajectory in detail, a classification issue must be addressed. There are two measures of state debt commonly cited in fiscal discourse. ஓகே, நிறுத்துவோம். அதாவது ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்மளோட கடனை பத்தி புரிஞ்சுப்போம். நம்மள்ட்ட ரெண்டு விதமான கடன்கள் இருக்குது. அந்த ரெண்டு விதமான கடன்கள் என்னென்னு சொல்றாங்க. ஒன்னு படிமா. ஒன்னு budgetary borrowings. This refers to the public debt, principally state development loans, loans from financial institutions and external agencies. Stop. இப்போ என்னன்னா, முதல் நம்ம நேரடியாக கடன் வாங்குறது வங்கிகள் மூலமாகவும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இது மாதிரி வங்கிகள்கிட்ட வாங்குற கடன் ஒரு டைப்பு. அதற்கு அடுத்த டைப்பு and total stock of balances of small savings, general provident fund, teachers provident fund, which essentially are the funds of the public and government employees to be repaid by the state government in future. Yes, என்னது அந்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து இந்த provident fund, அவங்க டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுப்போம். ஆனா 2000 3000 நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம், provident fundன்னு வச்சுப்போம். இதுவும் கூட நம்ம கடன் தான். இந்த மாதிரி எவ்வளவு ஒரு 12 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா எல்லாரோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் நம்மள்ட்ட தான் இருக்கும். அவங்க ரிட்டையர் ஆன அன்னைக்கு அதை கொடுக்கணும். ஆனா முன்னாடியே சேர்த்து வச்சுப்போம். அந்த ஃபண்ட் என்னது, அது நம்மளோட சேமிப்பா இருந்தாலும் அதுவும் ஒரு காலத்துல நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கடன் தான். அப்போ ரெண்டு விதமான கடன் இருக்கு. ஒன்று நேரடியாக நம்ம வங்கிகள்கிட்ட வாங்குற கடன் ஒன்று, அதே மாதிரி இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஆசிரியர்களுடைய சேமிப்பு பென்ஷன் ஃபண்டு, இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதுவும் ஒரு விதத்தில் கடன் தான் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக கடன், அந்த பாரோ எங்கெல்லாம் கடன் வாங்குறன்றதை டிஃபைன் பண்ணாங்க. ரெண்டாவது, total outstanding liabilities. This refers to the total stock of outstanding liabilities, including budget borrowings and other obligations recorded in the accounts or in the public account of state, including balance of state PSUs for whom state government also acts as the banker to park their funds. Okay, அப்போ இதுவும் எதனா நம்ம இரண்டாவது கடன் நம்மளுடைய PSU இருக்கு இல்லையா, அதாவது அரசால் நடத்தப்படும் பொதுத்துறை நிறுவனங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டான்ஜெட்கோ, அதுக்கு அடுத்தது இதில் ஏற்படுற கடன்கள் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளுடைய கடன் தான். அதையும் கடனாக தான் ட்ரீட் பண்ண, அதுவும் உண்மையில கடன் தான். நம்ம இப்போ 10 ரூபாய் நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், அந்த பிஸ்னஸ் 10 ரூபாய் நட்டமானதுன்னா நம்ம தானே அதை நட்டத்தை ஈடுகட்டணும். ஈடுகட்டி அதை லாபமாகும் போது தானே அந்த காசை எடுக்க முடியும். அப்போ நட்டத்திலே இயங்குகிற டான்ஜெட்கோ போன்ற பப்ளிக் பொதுத்துறை நிறுவனங்களில் ஏற்படுற கடனும் நம்மளுடைய கடன் தான். ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, பின்னாடி இது ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது, அதனால தான் இப்போயே சொல்கிறாங்க. ஸோ அதுவும் கடன் தான்றதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது, while Tamil Nadu has traditionally followed the concept of budgetary borrowings, the national discourse, including the Union Finance Ministry, the CAG, and the RBI, have stated using the broader measure of total outstanding liabilities. This white paper uses the broader measure in line with the national standards, which also reflect the true extent of outstanding liabilities / debt of the government. Okay, not a big thing. We can go to the next one. The headline picture. Okay. The headline funding demonstrates an alarming trend. Okay. At the close of 2025 to 26 pre-AC, the state's outstanding liabilities stand at approximately 10 lakh crore, representing 28.3% of gross state domestic product. Okay, நிறுத்தினா போதும். அது என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடுடைய கடன் 2025-26 பீரியடில் 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. அது 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிடிபியில் 28 ஆமாம் கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது நம்ம ஸ்டேட்டு, என்னுடைய சம்பளம் 100 ரூபாய், என்னுடைய சம்பளம் 100 ரூபாய் இருக்குன்னா நான் எவ்வளோ தூரம் கடன் வச்சுக்கலாம் அப்படின்னா 20 ரூபா வரையும் கடன் வச்சுக்கலாம். 20 ரூபாய்க்கு மேலே நான் கடன் வச்சேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும், என்னால் கட்ட முடியாது. நான் அப்படியே போனேன்னா கடன் அதிகரிக்கும், நான் கடன் சுமையில் செத்து போயிடுவேன். இதுதான் அதோடைய மீனிங்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா 20% வரையும், அதாவது நீங்கள் 20 ரூபாய் 100 ரூபாய் உங்களுக்கு சம்பளம்னா 20 ரூபா வச்சு நீங்கள் கடன் வச்சுக்கலாம், 20 ரூபாய்க்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம எவ்வளோ போயிருக்கோம்? 28.3 போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் 30 ரூபாய்க்கு போயிட்டோமா? இது டேஞ்சர் ஜோனை எட்டிட்டோமா நம்ம? இதுதான் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது போயிருமா? This is one of the highest debt to GSDP ratio the state has recorded in its recent fiscal history and among the highest of any large industrialized state in India. In 2020, அதாவது இந்தியாவிலேயே இண்டஸ்ட்ரியலைஸ் ஆன தொழில்மயமான மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் அதிக அளவு இந்த ரேஷியோவே 28 ரூபாய், நம்ம சம்பாதிக்கிறது 100 ரூபாய்னா 28 ரூபாய் 30 ரூபாய்க்கிட்ட நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி highest debt to GSDP ratio அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது 2.3 போயிடலாம். Yes. The debt trajectory 2021 to 22 to 25 to 26. The debt trajectory across the 5-year post-COVID window from 21 to 22 and 25 to 26 is characterized by failure to consolidate from any already elevated baseline. This COVID year of 2020 to 21 left the state with a debt of GSDP ratio of 28.7%, defensible as the consequence of an exogenous shock. The years that followed did not reduce this ratio to a sustainable level. Instead, the ratio has remained the range of 27 to 29% throughout the window and has stood at 28.3% in 25 to 26. அதாவது போஸ்ட் கோவிட்ல எல்லாமே வளரணும். ஆமா, வளரும் போது எக்கானமி எல்லாம் வளருது, எல்லா நம்மளுக்கும் வளருது. இல்ல அவங்களே சொல்றாங்க போஸ்ட் கோவிட்ல கோவிட்ல வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு which is normal. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க டெட் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கலாம் which is also normal. ஆனா இதுக்கப்புறம் வந்து அது வந்து குறையணும், ஆனா நீங்க வந்து அதை இன்னும் குறைக்கவே இல்லை, அதுக்கு பதிலா கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது post covid trajectory. Outstanding liabilities have grown to a CAGR of 14.3%. CAGR na compound annual growth rate. Okay. Over the five post-COVID years, still faster than nominal GSDP growth in most years of the window. The absolute stock has grown from 5.13 lakh crore by the end of March 2021 to 10 lakh crore in 25 to 26. அதாவது கோவிட் தொடங்கின பீரியட், கோவிட் பீக்ல இருக்கும்போது கூட நமக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தோம்? 5,13,000 கோடி. ஆனா கோவிட் முடிஞ்சு இந்த போஸ்ட் கோவிட் பீரியட்ல, அதாவது லாஸ்ட் 21 லேருந்து 26 வரையும் குறிப்பா 10 லட்சம் கோடி, அதாவது 95% அதிகமானது. கடந்த எடப்பாடி ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சி வரும்போது கடன் வந்து 94% ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது rupees 4.87 lakh crore addition in 5 years. The debt added in these 5 years alone represent a larger absolute quantum than the entire debt stock the state has accumulated in its first 6 decades of existence. என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த 5 வருஷம் வாங்கின கடன் வந்து 60 ஆண்டுகளா வாங்கின கடனை விட மேலையா இருக்கு. அப்படின்னா தமிழ்நாடு சுதந்திரம் வாங்கினதுலேருந்து தமிழ்நாடு அரசு வாங்கின எல்லா கடனையும் கூட்டி பார்த்தா கூட இந்த 5 ஆண்டுல வாங்கினது கிட்ட கூட வர முடியாது, அவ்வளோ கடனை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றத இது சொல்லுது. ரெண்டாவது, இந்த கடன் வந்து ஒரு சரி அடுத்தது பேராகிராஃப் பண்ணுங்க. The critical findings. அதுலேவா? The critical findings. The peer states consolidated, Tamil Nadu did not. Okay. The debt to GSDP ratio settled at approximately 27.4 to 28.8% through 21 to 22 and 24 to 25 and stood at 28.3% in 25 to 26 pre-AC. The absolute stock of debt has continued to grow at a CAGR of 14.3% over the 5-year period, faster than nominal GSDP growth in most years. அதாவது மற்ற ஸ்டேட்டுகள் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது கூட கம்பேர் பண்ணால் கூட நம்ம ரொம்ப மோசமாக கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறாங்க. அந்த 4 ஸ்டேட் என்னென்னா தமிழ்நாடு,
நம்மளது எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 28.7%. அதாவது தமிழ்நாடு வந்து 100 ரூபாய், அகைன் நான் திருப்பி சொல்கிறேன்னா இது ரொம்ப முக்கியமானது. 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம்னா நம்மளுடைய கடன் வந்து 20 ரூபாயா இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து 28 ரூபாய்க்கு போகிறோம், கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு போகிறோம். அது ரொம்ப ஆபத்தானது. அதே குஜராத் எவ்வளோ வாங்கியிருக்குது? குஜராத் 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ அவங்களோட சேஃப் ஜோனு? 20 ரூபாய் அவங்களுக்கு சேஃப் ஜோன். ஆனால் குஜராத் எவ்வளோ வாங்கியிருக்கு? 17 அது வாங்கிட்டே இருக்காது, 17.6 இருக்கு. அடுத்த பேஜில் இருக்கு தான். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. 28ல வந்து குஜராத் வந்து 17.6%. அப்பனா எவ்வளோ? 17 ரூபாய் தான் வாங்கியிருக்கான். 20 ரூபாய் வரையும் வாங்கலாம், ஆனால் அவன் வந்து 17 ரூபாய் தான் வாங்கினான். ரொம்ப சேஃப் ஜோன்ல இருக்கானா? அதுக்கு மகாராஷ்டிராவில் 19.7%. அவனுக்கு 20 ரூபாய் தான் லிமிட்டு. ஆனால் அவன் எவ்வளோ இருக்கான்? 19 ரூபாய் வாங்கியிருக்கானா? கர்நாடகா பாரு 23.4. அவன் 20 ரூபாய் தான், ஆனால் 3 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கான். நம்மால் 28 போயிருக்கோம். ஆனா டாடி இப்படி ஒரு ஆர்குமெண்ட் வரலாம்ல, ஏன்னா வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒழுங்கா நிதி வந்து அலாட் பண்ணாதனால பாப்போம் எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல பார்ப்போம். கம் பேக் டு 26. ஓகே, 26ல ஹவர்னு ஒரு பேஜ் ஆரம்பிக்குது. Yes, however the critical point is this: peer states Gujarat, Maharashtra and Karnataka used post-COVID recovery to consolidate their fiscal position. Their debt to GSDP ratios either stabilized or declined from the 2020 to 21 peak. But Tamil Nadu's did not. The state's failure to consolidate in a period of robust nominal GSDP recovery is the single most concerning finding in the debt analysis. Okay. இது எல்லா ஸ்டேட்டுமே கோவிடுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய கடனுடைய ரேஷியோ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டு கடனோட ரேஷியோ குறைக்கல, அதிகமாக இன்ஃபேக்ட் அதுக்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்காங்க பாருமா. 2021ல ஆரம்பிக்குதா? எஸ், அதை படிமா. அவுட்ஸ்டாண்டிங் லயபிலிட்டிஸ் வந்து 5,12,55,000 அப்படின்னு 5,12,000 கோடின்னு வச்சுக்கலாம். 2020-21ல ஓகே. எப்ப எடப்பாடி அப்ப விட்டுட்டு போறாரு, அப்போ வந்து 28.7 இருக்கு ஜிடிபி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. கோவிட் டைம் வேற. அதுக்கப்புறம் 21 to 22 கரெக்டா ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைக்கிற டைம்ல வந்து 5,96,000 crores. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து 5,12,000 கோடி விட்டுட்டு போறாரு. இவங்க வந்து 5,96,000 கோடி, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி தான் வந்து அதிகமாகுது. தட் இஸ் அப்போ வந்து 28.8ல நிக்குது. அதுவே அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க 2023. Yes, 6,77,255 crores. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட தான் 1 லட்சம் கோடி தான் அதிகமாயிருக்கும். ஆனா அதுக்கு அடுத்தது 2023 7,58,000 வந்து அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இங்க தான் பீக் தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 8,53,766. ஓகே, இந்த 23ல இருந்தா பீக் ஆகும். என்ன காரணம்னா அப்பதான் 2023 செப்டம்பர்ல தான் என்ன பண்றாங்க? மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்து மக்களுக்கு கடன் எடுத்து காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த 25-26 பாருங்க. எஸ், 9,99,832. இது ரொம்ப அதிகமா, கிட்டத்தட்ட 2 லட்சம் கிட்ட அதிகமா இருக்கு. காரணம் என்ன? எலெக்ஷன் சம்மர் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஓ அந்த மிக்ஸி ஃப்ரிட்ஜ் இல்ல எல்லாருக்கும் வந்து கோடைக்கால சிறப்புன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் போட்டாங்களே, அதுல எல்லாம் பிச்சிட்டு போயிடுச்சு. கடன் இப்படியாக வசூலிக்கானது. இன்னொரு ரொம்ப முக்கியமானது அடுத்த பேஜ்ல 27 இருக்காமா? எஸ், 27ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெட் அண்ட் லைபிலிட்டிஸ் டு ஜிடிபி எவ்வளவு இருக்கு அது பாருங்க. அது வந்து 2020 to 21ல வந்து 5,12,555. அப்படியே 2024-25ல 27.4ல முடியும். அந்த பார்ல ஒரு ஸ்பைக் போட்டுருப்பாங்க. ஆமா, 8,53,766. அங்கேருந்து டமால் எங்க போயிருக்கு? 28 பேருக்கு அடுத்த வருஷம். அதே மாதிரி 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருது. அந்த ஒரு நேர் எப்படி பக்கனே ஏறுனது? அதான் மேபி எலெக்ஷனுக்கு எல்லா அக்கவுண்ட்லயும் மகளிர் அக்கவுண்ட்லாம் காசு எல்லாருக்கும் இந்த லேப்டாப் 2,000 ரூபாய் அதுல போனதுதான். அப்படி காலியானது தான் நம்மளுடைய கடன் வாங்கிய காசு. அதுக்கு அடுத்தது 2.5 வாங்கம்மா, பேஜ் நம்பர் 30. எஸ், the interest problem அப்படின்னு இருக்கா? இல்லனா அதான் அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம். ஓகே. If the stock of outstanding debt examined in this chapter is the disease,
Interest payments are its most visible symptom. ஒரே நிமிஷம் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் லைன் படிங்க கம்மா வரையும். If the stock of outstanding debt examined in this chapter is the disease. நம்ம இந்த சாப்டர்ல பேச போடுற அந்த outstanding debts and liabilities, இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நோய். Interest payments are its most visible symptom and its most dangerous transmission mechanism. கடன் வாங்குவது ஒரு மிகப்பெரிய நோய். நம்மளுக்கு இப்போ நம்ம தமிழக அரசு பிடிச்சிருக்கிற ஒரு நோய்னா அதோட அறிகுறி என்னது? வட்டி கட்டுறது. கரெக்டா சொல்றேன். வட்டி கட்டுறத பச்சே இந்த நோய் எவ்வளோ டீப்பா இருக்கு, எவ்வளோ ரொம்ப நோய் வந்து எவ்வளவு முத்தி போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ஓகே, interest is a non-discretionary permanent commitment. Unlike a scheme outlay that can be deferred or a capital project that can be phased or a salary increment that can be moderated, interest on outstanding debt must be paid in full and on time. வட்டியை வந்து தவிர்க்க முடியாது. நீ ஒரு வேளை ரோடு போடுறத வேணும் இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா அதை கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கலாம். சேலரி உயர்த்தணுன்றத கூட நம்ம இந்த வருஷம் வேணாங்க, அடுத்த வருஷம். இப்போ எடப்பாடி காசு இல்லாமல் இருக்கும்போது 58 வயசு எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இல்லையா, 60 ஆக்கி விட்டாரு. ஏன் நம்ம உடனே அந்த பிஎஃப் அதெல்லாம் பென்ஷன் இதெல்லாம் கொடுக்க வேணாம், மொத்த காசு கொடுக்கலாம், 2 வருஷம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 ஆக்கி விட்டு ஓடிவிட்டார் இல்லையா. அது மாதிரி அதெல்லாம் கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் நீ வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதையோ சம்பளம் உயர்த்துறதையோ ரோடு போடுறதையோ இதை கூட நம்ம அப்பப்போ நிறுத்திக்கலாம். ஆனால் வட்டி கட்டுறதை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த பேராகிராஃபில் அண்டர்லைன் பண்ணியிருக்க மட்டும் each year's fresh borrowing adds to the stock. The rising interest bill becomes itself a reason to borrow further because the state must finance the interest payment from somewhere. And if revenue receipts are insufficient, additional borrowing fills the gap. Okay. This is the debt interest spiral and Tamil Nadu is now entering its early stages. Okay. அதாவது இப்போ எது ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஒரு சில ஆச்சரியமான உண்மைகள் இந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். அதில் இதுவும் ஒன்று. நம்ம என்ன பண்ணுறோம், வட்டி கட்டிடுறோம். வட்டி கட்டுறதுனால என்ன பண்ணுது, நம்மளால அந்த வட்டியை விட்டு வெளில வர முடியும். இல்லை நம்ம வட்டி நிறைய கட்டிடுறதுனால மற்ற செலவுக்கு காசு இல்லாமல் போயிடுது. ஆமாம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் பாரோ பண்ணுறோம், மறுபடியும் கடன் வாங்குறோம். அப்போ கடன் வாங்கும்போது என்ன ஆகுது, இன்னும் வட்டி அதிகமாகுது. அதே மாதிரி இப்போ இந்த சைக்கிளில் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளால மீண்டே வர முடியாது. ஆனால் கடன் வாங்குகிறோம், கொஞ்சம் செலவு பண்ணுறோம், முக்கால்வாசி வட்டி கட்டிடுறோம், மறுபடியும் நம்மளுக்கு செலவுக்கு இல்லை, கடன் வாங்குகிறோம், வட்டி கட்டுறோம், கொஞ்சம் செலவு பண்ணுறோம். அப்படியே என்ன ஆகும்னா இந்த வட்டி அதிகமாக மாட்டிக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாடு எங்கே போயிட்டு இருக்குது, அதோடைய early stages அந்த சுழற்சியில் நுழைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப வார்னிங்காக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது Tamil Nadu has reached the point where interest payments consume 22.8% of total revenue receipts and 34.8% of state's own income tax. நிறுத்துங்கம்மா. இப்போ state's own revenue tax revenue. State own tax revenue. அதாவது என்ன சொல்றாங்க இதுல, அதாவது தமிழ்நாடு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளவு பே பண்ணுது, 22%. அது 22.8 23 வச்சுங்க. 23% 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம்னா அதுல வந்து 22 ரூபாய் 22 ரூபாய் 80 காசுன்னு வச்சுக்கலாமே. அதை வந்து நம்ம வட்டியாக கட்டிடுறோம். நம்ம மீதி எவ்வளோ கையில் இருக்குது, ஒரு 80 ருபீஸை வச்சு தான் நம்ம மொத்த வேலையும் பார்க்கணும். இது வந்து மொத்த இன்கம்மை வச்சு பார்க்கும்போது. ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் ஸ்டேட் இதில் வந்து இந்த 22% வந்து மத்திய அரசு கொடுக்கறது சேருது, நம்ம வட்டிக்கு கடன் வாங்குறதெல்லாம் சேருது. இது சேர்ந்தாலே இந்த காசெல்லாம் சேர்த்து நம்ம 22 ரூபாய் வட்டி கட்டிடுறோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் ஒன், நம்மளுடைய ஸ்டேட்லேருந்து நாம தனியாக சம்பாதிக்கிற காசை கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 35 ரூபாய் வட்டிக்கு போயிருது. 100லேருந்து 35 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு, 35னா வந்து 65 இருக்குன்னு வச்சுக்கேன். 65 ரூபாய் வச்சு தான் நான் மொத்தம் சாப்பிடணும், ஸ்கூலு குழந்தைங்களை அனுப்பணும், வீட்டு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எப்படி முடியும்? ஸோ இதுதான் அதை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் பே அதெல்லாம் படிக்குமா. Interest payments now exceed annual capital expenditure by a significant margin. ஓகே, எப்படின்னா annual
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஆனுவல் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ்னா என்னது? நம்ம முதலீடு செய்யறது. அதாவது கேபிட்டல்ன்றது பெரும் நமக்கு வந்து கேபிட்டல் நமக்கு வந்து அந்த கேபிட்டல்னா அது எப்படி தமிழ்ல சொத்து உருவாக்குதல்னு வச்சுக்கோமே. எது மூலதனத்தை உருவாக்குறது. மூலதனம்னா என்னுடைய பாலம் போடுறது, நான் வந்து பள்ளிக்கூடம் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, மேம்பாலம் கட்டுறது, மெட்ரோ ரயில் கட்டுறது. இதுக்கு நான் ஒதுக்குற காசை விட வட்டி கட்டுவதற்கு நான் அதிகமான காசை ஒதுக்குற நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 2.16ல நெக்ஸ்ட் பேஜ் 31ல 2.16. Yes. The growth has not been linear. The year-on-year increase in interest payments in 25 to 26 alone, approximately rupees 7,141 crore over 24 to 25, exceeds the total interest bill of medium-sized states. Interest payments have grown at CAGR of 13% across the post-COVID window, compounding relentlessly as debt grows. அதாவது நம்மளுடைய வட்டியோடைய வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல ஒவ்வொரு ஆண்டும், அது வந்து ஒரு லீனியர் ஒரு நேர்கோட்டில் இல்லை, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பல மடங்கு மாறுது. அப்போது ரெண்டாவது ஆனுவல் க்ரோத், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம 13% அதிகமாகிட்டே இருக்குது இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடனை பற்றி ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2.6 பேஜ் நம்பர் 32ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஸ் அ ஷேர் ஆஃப் ரிசீட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்ல அதுல நெக்ஸ்ட் பாயிண்ட் சரி படிமா. Interest as a percentage of total revenue receipts is one of the most illustrative measure for understanding the health of state finance. நிறுத்துங்க. அதாவது வட்டி எவ்வளவு நம்ம கட்டுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்டேட்டோடைய பொருளாதாரம் எந்த அளவில் இருக்குதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு okay, this ratio measures the share of the state's total income that is preempted by debt service before a single rupee can be allocated to any purpose including healthcare, education, infrastructure or welfare. ரெண்டாவது இன்னொரு முக்கியமானதுன்னா, ஒரு காசு வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வட்டி கட்டுறதை எடுத்து வச்சிடணும். ஓகே, 100 ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு கட்டிட்டு இருக்கோம் இப்போ வட்டி 28. நம்ம சம்பாதிக்கிறதுல இருந்து 30 ரூபா கட்டுறோம், 35 ரூபா கட்டுறோம். 100 ரூபாய்க்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வந்துச்சுன்னா அதுல இருந்து 35 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிடணும், வட்டிக்கு தனியா வச்சிடணும். வச்சுட்டு தான் மீதி உள்ள காசை வச்சு தான் நம்ம எப்படி எல்லாம் செலவு பண்ணணும், அதை வச்சு தான் பிளான் பண்ணணும். அப்போ ஒரு ஒரு கால்வாசி அமௌண்ட் போயிடுது, மீதி இருக்க முக்கால்வாசியில தான் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேராகிராஃப்மா, interest as a share of total revenue receipts. In 2021 to 22, approximately 20.3% of total revenue receipts went to interest payments. In 21 to 22, this was already one of the highest in the peer group. நிறுத்துங்க. அப்ப 2020-21ல திமுக ஆட்சி வந்த உடனேயே நம்மளுக்கு வந்து 20 ரூபாய் 3 காசு. ஆமா, total revenue receipts. ஆமா, மொத்த காசுல 22 ரூபாய் நம்ம 100 ரூபாய் ஸ்டேட் சம்பாதிச்சுனா 22 ரூபாய் நம்ம வட்டி கட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ 2025-26ல எவ்வளவு போயிடுச்சு? as per it is already one of the highest in the peer group. ஆமா, அப்ப அதுலயே வந்து மத்த ஸ்டேட்டுகளுக்கு முன்பு நம்ம 2021ல அதிகமா 22 ரூபாய் டோட்டல் இன்கம்ல 22 ரூபாய் கட்டி 100க்கு கம்பேர் பண்ணோம்னா 22 ரூபாய் கட்டியிருக்கோம் as per 2025-26. Yes. 22.82% of the total revenue receipts are consumed by interest alone. அப்ப ஆனா அடுத்த வருஷத்துலயே என்னாச்சு, இப்போ லாஸ்ட் இயர்ல 25-26ல அது வந்து எல்லா இன்கம்ல 22 ரூபாய் ஆயிடுச்சு. 22 ரூபாய் 20% இருந்துச்சு. 20% சொல்லாத, 20 ரூபாய்னா அப்படி வச்சுக்கலாம். 100க்குனா 20 ரூபாய், அதனால 20%னா இப்போ வந்து 22.82னா 22.82னா 23 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ சாரி, ஆமா, 20லேருந்து 23 ரூபாய், 3 ரூபாய் அதிகமாயிடுச்சு இப்போ அப்படின்றத சொல்றாங்க. அதற்கு அடுத்தது nearly 1 rupee in every 4 of the state's revenue is committed to debt service before any allocation. எவ்வளவு சொல்றாங்க? 1 rupee for in every 4 of the state's revenue is committed to debt service. 4 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 1 ரூபாய் நம்ம வந்து வட்டிக்கு எடுத்து வச்சிரணும்.
அப்ப எவ்வளவு மோசமானது இல்லையா? ஆமா. 3 கிட்டத்தட்ட 4 ரூபாயில ஒரு ரூபாய்னா 3 ரூபாய் தான் இருக்கும். 3 ரூபாய் தான் கையில இருக்கும். 1% போயிடுது, ஒரு பங்கு முக்கியமா அப்படியே போயிடுது. அது ரொம்ப மோசமான ஆபத்தான நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதற்கு அடுத்தது மெயினா இதுவரை நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வட்டி அதான் ரொம்ப ஆபத்தானது. அது எதை காட்டுதான்? நம்ம கடன் வாங்குறோம், வட்டி கட்டுறோம், மறுபடியும் வட்டி அதிகமாகுது, கடன் வாங்குறோம் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆபத்தான பொசிஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்றத காட்டுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரொம்ப பல முக்கியமான தகவல் இதில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சதான்னு வச்சுக்கேன். இந்த ஃபினான்ஸ் பார்ட்டு ஆல்ரெடி நம்ம பல முறை இந்த கடன் ஏன் வாங்கினதுன்றதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் ரொம்ப தமிழக மக்கள் முழுவதும் எதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ பேச போகிற இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக பட்டுச்சு. இதுவரையும் யாரும் இதை பற்றி தமிழ்நாட்டில் யாரும் பேசலை. இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த வெள்ளை அறிக்கைக்கு நம்ம நன்றி சொல்லலாம். என்னன்னா, பேஜ் நம்பர் 35ல பேராகிராஃப் நம்பர் 2.9 படிமா, ரொம்ப முக்கியமானது அது. The demographic dimension, aging population and approaching debt trap. இது எதை பற்றி பேசுது? வட்டி கொடுமையில், வட்டின்ற ஒரு கொடுமையில் நம்ம சிக்க போகிறோம், அந்த ட்ராப்புக்கு என்ன சொல்கிறது, பொறியில் நம்ம சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் டெமோகிராஃபிக் டைமென்ஷன், ஏஜிங் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. படி, இதுதான் நான் சொன்ன ரொம்ப முக்கியமானது இது படிமா. ஓகே. தமிழ்நாடு has the second oldest population among major Indian states with a median age of approximately 34.25 years, nearly 9.5 years older than Uttar Pradesh. நிறுத்துங்க. தமிழ்நாடோடைய ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு? 34.25. இன்னைக்கு தமிழ்நாடு மிடில் ஏஜ்டு, 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுடைய 34 வயசுக்கு மேலே உள்ளவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இது யூபிஐ கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ அது 9 வருஷம் கம்மி. அப்போ அங்கே எவ்வளோ இருக்கான் அதிகபட்சமா? அங்க 35 minus 9 years 28 வச்சுக்கோங்க, 28 26 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20s தான் அங்கே அதிகம். நம்ம ஊர்ல 30s அதிகம். 30s இல்ல 35ன்னு வச்சுக்கலாம். 35 வயதுக்கு மீதி 35 வயது தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்படியே தெரியுங்க. அடுத்த பேஜ்ல States demographic transition occurred earlier and faster than in most Indian states, a direct consequence of Tamil Nadu's relatively early success in education, healthcare and family planning. The transition எதனால இந்த நம்ம ஊர்ல வயதானவர்கள் அதிகமா இருக்காங்கன்னா, நம்ம கல்வி, ரெண்டாவது லாங்கிடியூட், நம்மளுடைய நல்ல மருத்துவம், அதுவரையும் முக்கியமானது குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங், இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுடைய ஆவரேஜ் ஏஜ் தமிழ்நாட்டில் உள்ளவர்களோட எண்ணிக்கை வயது என்னவா இருக்குது? 34ஆக ஆவரேஜ், பெரும்பான்மை சராசரி 34ஆக இருக்குது. இன்னும் பண்ணி அதுக்கு this transition, while a development achieved, has a fiscal corollary. The dependency ratio is rising. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் நிதின்னு வரும்போது இது ஒரு பிரச்சனையா மாறப்போகுது. ஏன் மாறுது? டிபெண்டன்சி ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா டிபெண்டன்சி ரேஷியோனா, இப்போ உங்க பாட்டியும் தாத்தாவும் யாரை நம்பி இருக்கிறாங்க? அவர் பென்ஷன் இருந்துச்சுங்க, ஆனா யாரை நம்பி இருக்கிறாங்கல்ல? ஆமா, கவர்மெண்ட்டை நம்பி இருக்கிறாங்க இல்ல. ஓகே. அப்போ டிபெண்ட், இப்போ நான் எனக்கு வயசு 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஆப்வியஸ்லி ஐ வில் பிகம் a dependency of yours. ஆமா ஆமா, நீ உன்னை சார்ந்து தானே வாழ முடியும். இப்போ எனக்கு இன்னைக்கு யாரும் டிபெண்டன்சி இல்லை, நாளைக்கு நான் ஒருத்தர் நம்பி தான் வாழணும். முதியவர்கள் சம்பாதிக்க முடியாது. 60 வயசுல நான் எப்படி சம்பாதிக்க போறேன்? முடியாது. நான் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? ஏன்னா என் குழந்தைகளையோ அவங்கள நம்பி தானே இருக்கணும். இந்த இடத்துல தான் நான் ரொம்ப முக்கியமானது. படிமா இது. The dependency ratio is rising. The working age share of the population is declining. உழைப்பவர்களுடைய வயது குறைவாயிட்டு இருக்கு. உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாயிட்டு. ஏன்னா அவங்க உழைக்கும் வர்க்கத்துடைய ஏஜ் குரூப்போடைய நம்பர் குறைய ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது and the window during which a favorable demographic structure can support economic growth and revenue mobilization is closing. அப்படி என்ன அர்த்தம்? அந்த எந்தெல்லாம் வயசு favorable demographic structure அதாவது ரொம்ப favored ages, நன்கு உழைக்கக்கூடிய வயதினுடைய எண்ணிக்கை குறையிறதுனால நம்ம எக்கானமியை இன்னைக்கே சரி பண்ணாதான் இல்ல, அது குறையிற அந்த வயசு கம்மி ஆயிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், கம்மி ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? பண்றதுக்குள்ளரே இட்ஸ் க்ளோசிங் அப்படி. ஆமா, அதனால நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கே ரொம்ப கிளீனா எக்கானமி வச்சிருந்தா தான் முடியும்.
இல்லம்மா இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டிலே இல்லையே. இல்ல சி நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள தான் பார்க்க முடியும். ஆவரேஜ் வந்து 34 இருக்கும்போது அது இதுக்கு அடுத்தது படிச்சா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த இதை படிமா அந்த டேப்லெட் காலம். தமிழ்நாடுல வந்து எல்டர்லி பீப்புள் வந்து 10.60% இருந்தாங்க 2011ல. 2031ல எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா 18.20%. ஓகே. அந்த growth rate எவ்வளவு இருக்கு? 7% இருக்கு. 71%மா? 71.70%. எஸ். தமிழ்நாட்டுல இது அதிகம் இவ்வளவு எவ்வளவு 31ல 18% ஆயிரும். 7% 71% growth rate அதிகமா இருக்கு. கேரளால 12% ஆஃப் எல்டர்லி பீப்புள் இருந்தாங்க. ஆனா இப்போ 2031ல எவ்வளவு பேர் இருக்க போறாங்கன்னா 20.90% அவங்களோட growth rate வந்து 64% இருக்குது. கர்நாடகால வந்து 9% தான் எல்டர்லி பீப்புளா இருக்கிறாங்க. 2031ல வந்து 15% ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. growth rate வந்து 56.30. இந்தியா அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. மொத்த இந்தியாவே கம்பேர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 8.40% ஆஃப் எல்டர்லி பீப்புள் 2031ல 13% அதான் மாறுது. மொத்தமா வந்து 56% growth rate வந்து அச்சீவ் பண்ண போறாங்க. மகாராஷ்டிரால 10% 2011ல 2031ல எல்டர்லி பீப்புள் 15% இருக்கிறதா சொல்றாங்க. 50% growth rate. எல்டர்லி பர்சன்டேஜ் இந்த இயர் 2100ன்னு ஒரு காலம் இருக்கு பாரு. எஸ். அது படிமா? அதுல வந்து தமிழ்நாடு வந்து 48% இருக்கு. தமிழ்நாட்டுல 50% பாப்புலேஷன் எவ்வளவு இருப்பாங்க? வயதானவர்களா இருப்பாங்க. 50%. தட்ஸ் a big number. அவங்களால பெருசா உழைக்க முடியாது. அதே மாதிரி மொத்த இந்தியாவில் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்போ? 27. அப்போ மொத்த இந்தியாவில 27% தான் இருக்கும். நம்ம இதுல பாதிக்கு பாதி. ஜப்பான்லாம் இந்த பிரச்சனையை அனுபவிச்சிது ரீசெண்டா. இப்போயே அனுபவிச்சுட்டு இருக்கு எல்டர்லி பிரச்சனை. ஜெர்மன்ல எல்டர்லி பாப்புலேஷனோட பிரச்சனை அதிகம். அப்போ 2100க்கு எத்தனை வருஷமா இருக்கு? இப்படி கேட்டீங்கன்னா என்ன 2024 வருஷம். ஆமா, பட் அந்த ஸ்டேட்ன்றது அவ்வளோ லாங்கா பார்க்கணுமா? 5 வருஷம் எலெக்ஷனை மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ இது ரொம்ப மோசமான நிலையில இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கே நம்ம பொருளாதாரம் அதுக்கு ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. Okay. Declining working age population. Yes. Page number 37. Yes. Declining working age population. The working age population 15 to 59 years peaked at approximately 66.4% around 2021 and is projected to decline at 63.6% by 2036. 36% அதாவது 64 இப்போதைக்கு அந்த working population 15லேருந்து 59 வரை 60 ரிட்டையர்மெண்ட். எல்லாருமே நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்கன்னு வச்சேன். இப்போ அது 60% 66% இருக்கிறது 36ல 63 குறைஞ்சிரும் அப்படின்னு இருக்காங்க. This decline represents a structural shift in the ratio of taxpayers to dependents as per Government of India. That's fine. Rising the dependency ratio. Population projects. Okay. Rising dependency ratios. Tamil Nadu's old age dependency ratio is projected to increase from 20% in 2021 to 32.7% in 2036. சார்ந்து வாழ்வோரின் எண்ணிக்கை வந்து 20% இருக்குது. 2021ல 20.6% இருக்குது. ஆனா 36ல எவ்வளவு ஆயிடும்? அது 32%. பெரிய ஜங்க். 37%ன்றது ஹியூஜ் பாப்புலேஷன்மா. அவங்க மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்போ அதே நேரத்தில் இந்த பாயிண்ட் நம்பர் 2 பேராகிராஃப் நம்பர் 2.29 படிங்களா? ஃபிசிக்கல் அது கீழே. எஸ். ஃபிஸ்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் direct and unavoidable. Shrinking tax base. A shrinking working age population means a shrinking base for income tax, consumption tax and economic activity linked tax revenue. Tamil Nadu's dividend window is the shortest among the major states and is already closing. Okay. நம்ம உழைக்கும் மக்கள் இருந்தால் தான் அவங்கள்ட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். உழைக்கும் மக்கள் குறைய நமக்கு டாக்ஸ் குறையுது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதை ரொம்ப சொல்லிட்டு இந்த சாப்டர் நம்பர் 2 முடியுது. இந்த சாப்டர் நம்பர் 2 எப்படி முடியுதுன்னா பாயிண்ட் நம்பர் 2 பேராகிராஃப் நம்பர் 231 படிமா. 2.31. State is growing old before becoming rich. Delay compounds the state is growing old
before it becomes rich. பணம் நம்ம வந்து பணக்கார ஸ்டேட்டா மாறுவதற்கு முன்பே வயதான ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கோம், முதியவர்களின் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கோம். அது வார்னிங், மிகப்பெரிய வார்னிங். இன்னும் ஏன் திமுக இனிமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒன்னே போதும். ஏன்னா அவனை கடன் வாங்கி வயசானவங்கள மொத்தமா முடிச்சு விட்டுருவான், இளைஞர்களுக்கு கடன் சுமையை தூக்கி வச்சிருவான். எப்படி வாழ முடியும்? வேற வேற மாநிலங்களுக்கோ இல்ல வேற கண்ட்ரீஸ்க்கு எப்ப எத்தனை பேர் அனுப்ப முடியும்? புரியுதா? அதுக்கு அடுத்தது 31ல ஒரு திருக்குறளோட முடிக்கிறாங்க. அன்றறிவாம் என்னாது அரஞ்செய்க, மீனிங் do what is right today, do not say we shall know tomorrow. ஓகே, தயவு செய்து இப்பவே ஆக்ட் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் 2 முடியுது. இன்னும் படிக்க வேண்டிய சாப்டர் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கோ. ஓகே, அடுத்து சாப்டர் 3ல இருக்கிற soaring revenue deficit. எஸ், ரொம்பவும் வருத்தம் அளிக்கக்கூடிய வருமான பற்றாக்குறை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது 2 லாங் பேராகிராஃப், அதை படிச்சிடலாம். ஓகே, 3.2 and 3.1, 2, 3 அது மூணையும் படிச்சிடலாம். ஓகே. The fiscal debate in most Indian states is dominated by the metric of debt, but the real question that matters most for intergenerational equity. What is the borrowed money being used for? The distinction between borrowing to invest and borrowing to consume is the most consequential line in public finance. Correct. நம்ம ஏற்கனவே பேசணும். எதுக்கு borrowing to invest இல்ல borrowing to consume? நம்ம இதுக்கு கடன் வாங்குறோம், முதலீடு பண்றதுக்கா இல்ல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கா அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வியை வச்சு தான் நம்ம இந்த சாப்டரே அணுகணும். அதுல படிங்க. Borrowing is legitimate, rather desirable when its proceeds create durable productive assets. Roads, hospitals, industrial parks, water systems, transmission lines and school buildings. Stop. Borrowing வந்து என்ன சொல்றது? legitimate சொல்றாங்க. And essential ன்னு கூட சொல்றாங்க. essential சொல்றாங்க. எப்போ essential ஆகுது? நீங்க வாங்கிய கடனை சாலைகள் போடுவதற்கும், மருத்துவமனைகள் கட்டுவதற்கும், தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும், நீர்நிலைகளை உருவாக்குவதற்கும், பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கும் நீங்க பயன்படுத்தினால் அது வந்து முறையானது. அதற்கு பதிலாக படிங்கமா, it is also justifiable in investing in human capital, including spending in revenue account for teachers, professors, doctors, scholarships and similar welfare schemes that enhance the capacity of citizens to become productive assets for the state's economy. நம்ம இங்க நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்றது? கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணா ரெண்டு. வாட் இஸ் கேபிட்டல்? மூலதனம். மூலதனத்தை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். பிசிக்கல் மூலதனம் என்னன்னது? இந்த பார்க், ஹாஸ்பிடல், ரோடு அதெல்லாம் பிசிக்கல். அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல், ஸ்கில்ஸ். டாக்டர் ரொம்ப முக்கியம், ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம், பேராசிரியர்கள் முக்கியம், ஸ்காலர்ஷிப்ஸ் உருவாக்குறது ரொம்ப முக்கியம். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல என்ன, அதனால நமக்கு என்ன பயன்? ஸ்காலர்ஷிப் உருவாக்குறோம்னுங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம இது ஸ்பெஷலாக ஏஐயில் தமிழ்நாட்டில் நல்ல மதிப்பெண் பெற்றவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பு. அவர் இந்த இது தொடர்பாக வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இந்த 50 லட்சம் ரூபாய் பயன்படுத்தி வெளிநாட்டில் பயன்படுத்தி படிச்சுட்டு வந்து இங்கே வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் உருவாக்குனா அதனால் யார் பயன்பட போகிறது? நம்ம ஸ்டேட் தான். அந்த ஸ்டூடெண்ட்டும் பயன்படுவான். அவன் போயிட்டு அறிவை கற்றுக்கொண்டு இங்கே வந்து நம்மளுக்கு பயன்படுத்துவான்ல. அப்போ அது ஒரு முக்கியமான மூலதனம்ல. ஆனால் அது மாதிரி பண்ணுறோமா? டீச்சர்ஸுக்கு சம்பளமே கொடுக்குறதில்ல, பாதி டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல, பாதி டீச்சருக்கு வேலைக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறதில்ல, கல்லூரியில் பேராசிரியரே இருக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து பகுதி நேர பார்ட் டைம் டீச்சர்ஸாக இருப்பாங்க, இப்போ என்ன கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலு நர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல, இப்போ டாக்டர்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? விளம்பரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இவ்வளவு நாள். அதுக்கு அடுத்தது படிமா, அதனால தான் ரொம்ப முக்கியமான சொன்னது. அதுக்கு அடுத்தது these assets constituting physical and human capital generate economic returns over decades and it's appropriate that the cost be spread across generations that benefit from them. The debt financed capital formation is a standard mechanism by which governments invest in the future. இதற்காக தான் கடன் வாங்கி எதிர்கால சந்ததியினரையும் எதிர்காலத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் கவர்மெண்ட் கடனை வாங்கி இந்தந்த நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கேபிட்டலையும் ஹியூமன் கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் 3.3.
Where the proceeds of borrowing finance current consumption, salaries, pensions, subsidies, interest on past, or the operating losses of public sector undertakings, etc., that do not create capital but only are the nature of current consumption, the economic logic inverts. எக்கனாமிக் லாஜிக் இன்வெர்ட் தலைகீழாகுது. எங்க தலைகீழாகுது? நீங்க வந்து அந்த கன்சம்ப்ஷன் கடனை வாங்கி என்ன பண்ணீங்கன்னா சேலரிஸ் கொடுக்கிறது, வட்டி கட்டுறது, சேலரி கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, சப்சிடிஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் நட்டத்தில் இயங்கும் பொது நிறுவனங்களுக்கு அந்த காசை கொடுக்கறது. இது வந்து எதைய மாத்துது? அந்த பொருளாதாரத்தை தலைகீழ மாத்துது. இவங்க இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுவரையும் ஆண்ட திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு? இதை தான் பண்ணியிருந்துருக்குது. இதனால தான் கடன் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே வந்துருங்க. மற்ற ஸ்டேட்லேயும் கம்பேரிசன் இருக்குது. அப்போது இப்போ கடன் வாங்கினது எப்படி செலவாகுது அப்படின்றது இந்த இதில் தெரிஞ்சது. எதுக்கு செலவு பண்ணல இவங்க? ப்ராப்பராக ஹியூமன் கேபிட்டலுக்கோ இல்லைன்னா ரெகுலர் கேபிட்டலுக்கோ செலவு பண்ணல. செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சேலரிக்கும் எதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா 3.34 படிமா. 3.3 interstate comparison. Interstate comparison places Tamil Nadu's revenue deficit in its national context and reveals the extent of state separation from peer group with which it has historically been compared. In 25 to 26 RE, Gujarat RE na revenue expenditure, Gujarat estimated a revenue surplus of 0.8% of GSDP. Karnataka a near balanced revenue deficit of 0.8% of GSDP, and Maharashtra a near balanced revenue deficit of 0.7% of GSDP. Whereas Tamil Nadu in the same year recorded a revenue deficit of 2.2% of GSDP. Okay. இது என்ன மீனிங்? அதாவது குஜராத் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்குது, எல்லா செலவும் போக அது கையில் எவ்வளோ இருக்கு? 8 காசு. 0.8%. 8 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போமே. குஜராத்திட்ட எவ்வளோ எல்லாத்தையும் செலவு பண்ண போய் மீதி எவ்வளோ இருக்கு? 0.8%. ஒரு 8 காசுன்னு வச்சுப்போமே. 8 காசு வச்சுப்போம். ஆனால் அதே மகாராஷ்டிராவில் என்னது? 0.7. 100 ரூபாய் சம்பாதிச்சிருது. ஆனால் எவ்வளோ செலவு பண்ணுது? 0.7 ரூபா வச்சுப்போம். சாரி 107 ரூபாய். ஆமாம் 107 ரூபாய் வச்சுப்போமே. 100 ரூபாய் சம்பாதிக்குது. எவ்வளோ நட்டத்தில் கொடுக்குது? 0.7. 0.7னா ஓகே 7 காசு கூட வச்சுக்கலாம். நம்ம 7 காசு தான் அதுக்கு நட்டத்தில் போகுது. நம்ம அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ வருது? கர்நாடகாவும் 0.8%. 8 காசு. 100 ரூபாய் சம்பாதிக்குது. எல்லா செலவும் போன பிறகு நட்டம் எவ்வளோ வருது? 8 காசு தான் வருது. குஜராத் 8 காசு சம்பாதிக்குது, எக்ஸ்ட்ரா வச்சிருக்கு. 100 ரூபாய் சம்பாதிச்சு செலவு பண்ணப்போ அது கையில் 8 காசு இருக்குது. மகாராஷ்டிராவுக்கு 7 காசு நட்டம். அதே மாதிரி கர்நாடகாவுக்கு 8 காசு நட்டம். தமிழ்நாட்டுக்கு பாருமா, தமிழ்நாடுக்கு 2.2%. ஆமாம், நம்ம 100 ரூபாய் சம்பாதிச்சிட்ட பிறகு நமக்கு எவ்வளோ நட்டத்தில் இருக்கோம்? 2 ரூபாய் இல்லை, 2 ரூபாய் நட்டத்தில் இருக்கோம். அவன்லாம் 0%ல இருக்கான். நம்ம 2% to 2 ரூபா 2 காசு நட்டமாகுது நமக்கு. இதுதான் நம்ம லட்சணத்தில் இருக்கோம். இதுக்கு இந்த டெபிசிட்டுக்கு இந்த வருமான பற்றாக்குறை தானே காரணம். என்னன்னு இப்போ திமுக என்ன தெரியுமா உருட்டோம்? நிதி கொடுக்கலன்னு விட்டோம். ஆனால் எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் இது பொருந்தும். எல்லா ஸ்டேட்டுக்கும் தான் பொருந்தும். சவுத்துக்கும் பொருந்தும், கேரளாவுக்கும், எல்லாத்துக்கும் தான் பொருந்தும். ஆனால் இவங்க என்ன தப்பிச்சிருவாங்க? நிதியை மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதை இதை சொல்லலை, அதை பற்றி இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த சாப்டர்லாம் இருக்குது. ஊமை குத்து நான் சொன்னேன்ல, ஊமை குத்து அடுத்த சாப்டரில் குத்துன்னு குத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரல் கேரக்டர் ஆஃப் ரெவென்யூ டெபிசிட் அதை படிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். A critical distinction in fiscal analysis is between cyclical deficit and structural deficit. Cyclical deficit arises from temporary economic conditions. நிறுத்துங்க. சைக்கிளிக்கல் டெபிசிட்னா ஒரு சுழற்சியின் வரையில திடீர்னு ஒரு பற்றாக்குறை வரும். அது எப்போ வருது? இப்போ recession, temporary economic condition, a recession that suppresses tax revenue, emergency that elevates expenditure, and is expected to self correct as conditions normalize. Okay, திடீர்னு வார்னால வரலாம். நம்ம ஊரை பொறுத்த திடீர்னு மழை பெய்யுது, நிறைய பயிர் அழிஞ்சு போயிடுது, அது பயிர் கடன் கொடுக்கணும்.
ஏதாவது இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் கிளாமிட்டிஸ் வருது, திடீர்னு இப்போ கஜா புயல் வந்துச்சு, நிறைய தந்தி மரங்கள்லாம் இடிச்சிட்டு போச்சு, அப்போ அது போடணும். அது வந்து சைக்கிளிக்கலாக எப்பயாவது வர்றது. அதுக்கு அடுத்தது a structural deficit persists regardless of economic cycle because it is embedded in the permanent revenue and expenditure framework of the state. ஸ்ட்ரக்சரல் டெபிசிட்ன்றது ரொம்ப கட்டமைக்கப்பட்ட பற்றாக்குறை. அது எப்போ வரும்னா அதே சொல்லியிருப்பாங்க, இட்ஸ் எம்பெடட் இன் த permanent revenue and expenditure framework of அந்த frameworkலயே தப்பு இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பொருளாதார கட்டமைப்பிலே தப்பு இருந்துச்சுன்னா ஏற்படுற பற்றாக்குறை தான் ஸ்ட்ரக்சரல் டெபிசிட். மழை வந்தா என்ன, வார் வந்தா என்ன, உங்களுக்கு அந்த நீ பட்னியா தான் இருப்ப கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் அதுல சொல்லுது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 3வது சாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ 4வது சாப்டர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா கொலாப்ஸ் இன் ரெவென்யூ ரெசிட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான சாப்டர். இதை நம்ம வந்து ஒதுக்கிட்டு போக முடியாது. பேஜ் நம்பர் 48ல் SOTR அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஸ்டேட் 4.2 ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. அதுதானே ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. எஸ், நம்ம மாநிலம் வந்து சம்பாதிக்கும். எப்படி சம்பாதிக்கும்னா நம்ம டாக்ஸ் கலெக்ட் பண்ணி சம்பாதிக்கும். அப்போ நம்ம மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கலெக்ட் பண்ணி சம்பாதிக்கிறது அப்படின்னா ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ. அதை படிக்கலாமா? எஸ். Tamil Nadu's SOTR performance has been in decline throughout the post-COVID window. என்னதுங்க நம்ம வரி வாங்கி சம்பாதிக்கிறது போஸ்ட் கோவிட் விண்டோலையும் என்ன ஆகுது, கீழே போகுது. ஆமா, ஓகேவா? The SOTR to GSDP ratio stood at 5.93%. நிறுத்துங்க, 5.93%. அதாவது நம்ம வந்து 100 ரூபாய் நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு சம்பாதிச்சுன்னா அதில் 6 ரூபாய், இந்த 5.93 6 ரூபான்னு வச்சுக்கோங்க, 6 ரூபாய் நம்மளுடைய வரியிலேருந்து வருது அப்படின்ற நிலைமையில் இருந்தது. எப்போ 2021-22 இருந்தது. தட் ஹாஸ் பீன் டிக்ளைன்ட் in successive years to 5.45% in 25 to 26. 5 ரூபாய் 45 காசா குறைஞ்சு போச்சு. எப்போ இருந்தது? 6 ரூபாயா இருந்தது, 5 ரூபாய் 45 காசா 2022-25-26 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது the lowest in the state's recent fiscal history. The culminative decline from the historic peak of 8.94% represents approximately rupees 1.23 lakh crore of annual revenue foregone. எந்த வருஷத்துல அது? 2006 to 2007ல 8 ரூபாய் நம்ம 9 ரூபாய் சம்பாதிச்சோம். நம்ம டாக்ஸ்லேயே 9 ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம். ஆனால் அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன டேக்ஸு அப்படின்றது பேஜ் நம்பர் 50 வாங்க. அதில் வந்து டேபிள் 4.4. எஸ், கமர்ஷியல் டேக்ஸ். வாட் அது எவ்வளோ வந்தது 2021-22ல? 2.2%. ஓகே, அதுக்கு அடுத்தது எவ்வளோ குறைஞ்சி போச்சு? 2.22%ல இருந்து 2.08 போயிடுச்சு. அதுக்கு வேட் ஆன் பெட்ரோலியம், அது வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ்னு பேரு, மதிப்பு கூட்டப்பட்ட வரி. அது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல எவ்வளவு 0.96% இருந்தது, ஆனா இப்போ 71% குறைஞ்சிருக்கு. ஸ்டேட் எக்ஸைஸ் அண்ட் வேட் ஆன் லிக்கர், முக்கியமானது இதுதான். டாஸ்மாக் எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? 1.75 1 ரூபாய் 75 காசு கொடுத்துருந்துச்சு. இப்போ எவ்வளவு கொஞ்சம் போச்சது? 1.44. ஆனா சேல்ஸ் எல்லாம் ஏறிட்டு தான் இருக்குது, ஆனாலும் இன்கம் மட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த 10 ரூபாய் அது இதுக்குள்ள வராது. நான் சொல்றது முறையாக நடக்கக்கூடிய சேல்ஸ். ஓகே, அது முறையாக நடக்கக்கூடிய சேல்ஸும் அதிகமாக இருக்கு. பின்னாடி தான் ஊமை குத்து பார்ப்போமே, அது வந்து அதுவும் குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 0.69% வந்து 2020 இருந்தது. இப்போ 25 to 26ல வந்து 0.72. இது வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டாங்க, அதனால அதிகரிச்சு. அதுக்கு அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து 0.27% இருந்துச்சு, ஆனா இதுவும் அதிகரிச்சிருக்கு, 0.35% அதிகரிக்குது. ஓகேவா? இதற்கு அடுத்தது என்ன பேஜ் மார்க் உங்ககிட்ட? அதுக்கப்புறம் வந்து 51. அதுல அண்டர்லைன் பண்ணிருக்குது goods and service tax. GST. An important measure of GST performance is the ratio of GST collections to GSDP. What proportion of the state's economic activity is captured as GST revenue? On this measure, Tamil Nadu records the lowest ratio among the 4 peer states. GST வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஸ்டேட் GST, சென்ட்ரல் GST. நம்ம எவ்வளோ இப்போ நம்ம நீ கடையில் போய் ஒரு ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்டோம்னாலும் சரி, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னாலும் சரி, அதுக்கு வந்து ஜிஎஸ்டி உண்டு.
அதுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி தனி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனி. அப்படி இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டியில் இந்த 4 ஸ்டேட்டில் தமிழ்நாடு தான் ரொம்ப கம்மியாக ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோவும் போட்டிருப்பாங்க. அதில் அப்படி அதை லாஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த டேப்லர் காலம் வந்து 4.5 படிமா? எஸ், 4.5 டேப்லர் காலம் வந்து ஸ்டேட், ஜிஎஸ்டிபி, ஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டிபி/ஜிஎஸ்டி. அதாவது என்னன்னா ரொம்ப சிம்பிள். என்னதுல சொல்லிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு எவ்வளவு சம்பாரிச்ச காசு, ரைட்டா, அதுல ஜிஎஸ்டி மூலமா வந்த காசு, அது வந்து ஜிடிபில ரேஷியோ. நம்ம சம்பாதிக்கிற எவ்வளோ, அதுல டாக்ஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி மூலமா வந்த காசு எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. படிமா அது தமிழ்நாடுல வந்து ஜிஎஸ்டிபி வந்து 35,000 sorry 35,000 கோடி. ஆமா, எல்லாமே இது crores ல கணக்கு. 35 லட்சம் கோடி. ஆமா, 35 லட்சம் கோடி. அதுல வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்? 72,000 கோடி. அது ரேஷியோவா கன்வெர்ட் ஆகும்போது percentage 2.04% கன்வெர்ட் ஆகுது. கர்நாடகால பார்த்தோம்னா 32 லட்சம் வந்து அவங்க gross domestic product வச்சிருக்காங்க. 32 லட்சம் கோடி. 32 லட்சம் கோடி. கலெக்ஷன் வந்து எவ்வளவுனா 87,256. சோ அவங்க ஜிஎஸ்டி டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 2.66. ஓகே. இதுவே குஜராத்ல வந்து 29 லட்சம் கோடி தான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 80,823 crores வருது. அண்ட் அவங்களோட ரேஷியோ 2.71 வருது. மகாராஷ்டிரா வந்து 51 lakhs crore வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணது வந்து 1,95,500, 3.83. ஓகே. இப்போ ஏன் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரொம்ப மொக்கையா கலெக்ட் ஆகுது? தோ நம்ம வந்து கர்நாடகாவை விட அதிகமாக சம்பாதிக்கிறோம், ஆனால் கர்நாடகா வந்து நம்மளை விட அதிகமாக ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுது. ஏன்? ஏன்னா வந்து நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் எக்கானமியே திமுக தப்பா இருக்குது. இப்போ கார் ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இங்கே ஹுண்டாய் கார் இங்கே வந்து உற்பத்தி ஆகுது, அதில் ஜிஎஸ்டி இருக்கா? இருக்கு. அந்த காரை இங்கே விற்றா தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு காசு வரும். அந்த காரை கேரளாவில் கொண்டு போய் விற்றாங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு காசு போவோம். மகாராஷ்டிராவில் விற்றா மகாராஷ்டிராவுக்கு காசு போவோம். தமிழ்நாட்டில் விற்றா தான் தமிழ்நாட்டுக்கு. இங்கே உற்பத்தி பண்ணி அந்த காரை இங்கே விற்றா தான் நம்மளுக்கு காசு. ஆனால் உற்பத்தி பண்ணுறதுக்கு எக்கச்சமான செலவாகுது. ஆனால் அவன் கொண்டு போய் விற்கிறது 10% தான் இங்கே விற்பான், மீதி மற்ற ஸ்டேட்டில் தானே விற்பான். அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டுக்கு நமக்கு பெருமைக்கு பண்ணி வைக்கிற கதையா ஃபேக்ட்ரியை கட்டி வைக்கிறோம். அதிகபட்சம் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் தான் இது எதிர்பார்க்குறோம். எம்ப்ளாய்மெண்ட் பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க. நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சமாக அங்கே கிடைக்கிறது ஹவுஸ் கீப்பிங் தான். ஆனால் நம்மளுடைய தண்ணி, நம்மளுடைய கரண்ட்டு, நம்மளுடைய லேண்டு எல்லாம் போகுது. இதே மாதிரி நம்ம இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகிறோன்ட்டு கோவாவுடைய per capita இன்கம் பல மடங்கு நம்மளோட ஜாஸ்திமா. கோவாவில் என்ன இருக்கு? டூரிசம், மைனிங் விட்டு மைனிங் முக்கியமானது. அதே அப்போ இது தனியாக அதெல்லாம் பார்ப்போம். அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒன்று அதில் இந்த குளறுபடிகள் வேற இருக்கு. அப்போ ஃபேக்ட் என்ன, நம்மளை விட குறைந்து சம்பாதிக்கிற கர்நாடகா வந்து நம்மளை விட அதிகமாக ஜிஎஸ்டி சம்பாதிக்கிறான். நம்மளை விட கம்மியாக சம்பாதிக்கிற 29 லட்சம் கோடி சம்பாதிக்கிற குஜராத் வந்து நம்மளை விட அதிகமாக ஜிஎஸ்டி சம்பாதிக்கிறான். நம்ம ஏன் சம்பாதிக்கல? ஏன்னா நம்மளுக்கு இதை பற்றி புரிதல் இல்லை. அதுக்கு அடுத்தது ஸ்டாம்ப் டியூட்டி. இப்போ நம்ம சொன்ன வேட்டு, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக, அதுவும் ஒரு முக்கியமான ரெவென்யூ சோர்ஸ் தமிழ்நாட்டுக்கு. அதில் என்ன வந்திருக்கு பாருங்க. அதில் வந்து as a share of GSDP, this had stood at around 0.69% at the start of the post-COVID period and has remained stagnant at 0.74 to 0.72% of GSDP. ஓகே, ஒன்றும் இல்லை. நம்ம 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுவோம். கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. அது 3 கம்பேர் பண்ண போதும். ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகாவில் வந்து 25 to 26ல வந்து 41,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ஷன் டியூரிங். 2021 to 22 26,000. So the CAGR from 2021 to 22 compound annual growth CAGR growth எவ்வளவு இருக்கு? 11.66%. And as a percentage of GSDP in 25 to 26 RE வந்து 1.25%. Okay. மகாராஷ்டிரா வந்து 34,170 கலெக்ட் பண்ணியிருக்காங்க 25 to 26ல. 21 to 22ல 17,000 கலெக்ட் பண்ணியிருக்காங்க. CAGR வந்து 18 growth rate, அதாவது 18.69%. தமிழ்நாடு வந்து
12,836 தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க இந்த 25 to 26 டைம்ல. கலெக்ஷன் டியூரிங் 21 to 22 வந்து 8,237. இது வந்து 99.49% CAGR இருக்கு. ஸோ எஸ், இது என்னன்னா இது என்னது அது நத்திங் பட் சொத்து வாங்குறது சொத்து விற்கிறது. இப்போ நான் வந்து இந்த 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 ப்ராப்பர்ட்டி எந்த விற்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டின்னு கட்டணும். 10% 11% இருக்கணும். ஏன் டோட்டல் காஸ்ட்டில் 11% நான் கட்டணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரவு. புரியுதுங்களா? இதுதான் ஸ்டாம்ப் டியூட்டியில் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். வேரியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதில் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது. லேண்ட் மெயினாக ஸ்டாம்ப் டியூட்டி இது வச்சுப்போம் லேண்டு. இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் கைட்லைன் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குது. இப்போ சிட்டி எடுத்துப்போம். இப்போ நம்ம உட்காந்துருக்க நம்ம ஆஃபீஸ் ஸ்டுடியோ எடுத்தோம்னா இதுக்கு கைட்லைன் வேல்யூ வந்து ஜிஎன் செட்டி ரோடு போதா முன்னாடி, அந்த ஜிஎன் செட்டி ரோடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ எடுத்துப்பாங்க, அது ஹையஸ்ட்டாக இருக்கும். அந்த வேல்யூலேருந்து நீ எவ்வளோ வாங்குவீங்க அது எனக்கு தேவையில்லை, ஆனால் இந்த வேல்யூக்கு எனக்கு டேக்ஸ் கட்டு அப்படின்னு. ஓகே, அதுபடி வாங்கினோம்னா பல கோடி போகும், ஆனால் டேக்ஸ் நம்ம கட்டி ஆகணும். சிட்டி போன்ற பகுதிகளில் இந்த கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்கும். மொஃபசலில் போக போக இந்த கைட்லைன் வேல்யூ ரொம்ப மொக்கையாக இருக்கும். நம்ம வாங்குறது ஒரு 20 லட்சம் வாங்குறோன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ அங்கே வந்து 20 லட்சம் இருக்கும். கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூன்னு இருக்குல்ல, அது எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 20,000 ரூபாய் இருக்கும். ஓகே, ஆனால் 2 லட்சம் நான் ஒருத்தன்ட்ட கொடுத்துறேன், ப்ராப்பர்ட்டி வாங்குறேன். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 20,000 11%. ஓகே, புரியுதா? அப்போது இங்கே சொத்துக்கள் விற்பனை நடக்குது, ஆனால் இந்த கைட்லைன் வேல்யூ இங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணப்படுறது இல்லை. அதனாலேயே நம்மளுக்கு வந்து பெரிய நட்டம் நடக்குது அப்படின்றது தான் இந்த. அதே மாதிரி தான் மோட்டார் வெஹிக்கிள்லாம் அதே மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் மைனிங், அதே மாதிரி தான் மற்ற இல்லை மைனிங் இதெல்லாம் ஸ்டேட் ஓன் ரெவென்யூ. ஆமாம், ரெவென்யூ. இப்போ லிக்கருக்கு வாங்க 53 பார்த்தீங்கன்னா 4.4 படிங்க. 4.4. Non-tax revenue encompasses a wide range of receipts, fees and user charges for government services, fines and penalties, dividends and interest from state PSUs and other entities. Okay, அதாவது டாக்ஸ்ல மட்டுமே சம்பாதிக்கிறது இல்ல, நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு இருக்கு. ஃபைன், அதுக்கு அப்புறம் penalty, dividends from interest, dividends and interest. ஓகே, நம்ம வந்து எங்கேயாவது கடன் கொடுத்தோம்னா அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட், தொழில் பண்ணுறோம்னா அதுலேருந்து டிவிடெண்ட், அதுக்கப்புறம் receipts from mines and minerals. Receipts from mines and minerals and other miscellaneous receipts. நம்ம மைனிங்லாம் நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, கனிம வளம், ஆத்து மணல், இதுலேருந்தெல்லாம் நமக்கு ரெவென்யூ வரணும். அதை பற்றி தான் சொல்லுது. அதில் போங்க, மைனிங் போங்க நெக்ஸ்ட் பேஜில். எஸ், mining revenue is among the most striking examples of stagnation in non-tax income. Receipts from mining, principally royalties, rents and seigniorage fee on minor minerals, have been broadly flat across the post-COVID window, standing at approximately rupees 4,433 crores in 25 to 26 after the imposition of mineral bearing land tax. As a share of total revenue receipts, this represents barely 1.5%. ஆனா இதுல அடிச்சிருக்கிறது தான் மிகப்பெரிய கொள்ளை. 20,000 கோடிக்கு மேல கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த கோடியெல்லாம் நம்மளுக்கு வந்திருக்க வேண்டியது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நான் டாக்ஸபிள் இன்கம் என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ், பெட்ரோல்லேருந்து ஸ்டாம்ப் டியூட்டிலேருந்து லிக்கர்லேருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்தது இது இல்லாமல் இங்கே தான் திமுக ஒரு உருட்டோம். மத்திய அரசு கொடுக்கல, அதனால நட்டத்தில் விடுது. இப்போ மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குது, மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது அப்படின்றது பேஜ் நம்பர் 57 இருக்கு அமௌண்ட்டு. எஸ், 57ல் அந்த டேப்லர் காலம் மட்டும் படிங்க. சென்ட்ரல் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும். அதில் வந்து மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய வருவாய், அதில் 4 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள், அதை படிங்களாமா? மகாராஷ்டிராக்கு வந்து 54,318 crores, அதாவது 2021 to 2022. இப்போ கரண்ட்ல வந்து டிவல்யூஷன் இன் 25 to 26 வந்து 87,994 crores. ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? காம்பவுண்ட் ஆனுவல் growth எவ்வளோ வருது? 12.82%. அவங்களுக்கு 12.
8% உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து குஜராத் வந்து 31,106 crores வருது in 2021 to 2022. இப்போ இந்த கரண்ட் இதுல வந்து 48,448, அதாவது 11.71% annual growth. Okay. கர்நாடகால 33,284. அவங்க டெவல்யூஷன் வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு 50,802 crores. தமிழ்நாட்டுல வந்து 37,459 2021 to 22. 25 to 26ல 56,819. இப்போ கர்நாடகாவை தவிர குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிராவை தவிர குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். 48,000 கோடி, 50,000 கோடி, 56,000 கோடி. ஆமா, பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. குஜராத் மகாராஷ்டிராக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல தான் வந்து டெவல்யூஷன் அதிகமா இருக்கு. 56,819 crores. ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா இவங்க அடிக்கிற கொள்ளையை வந்து மறைப்பதற்கு. அதுதான் நம்ம சாப்டர் 5க்கு போவோம். சாப்டர் 5 வந்து ஒன்றும் இல்லாமல் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அட் க்ரௌடிங் அவுட் ஆஃப் டெவலப்மெண்ட். அதில் வந்து ரொம்ப ஒரே ஒரு இது மட்டும் படிச்சுவோம். என்ன ஒன்றும் இல்லை, சேலரி, பென்ஷனு, அதுக்கு அடுத்தது நம்மளுடைய முக்கியமானது என்னது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்கணும், கமிட்டட் மாதம் நான் கொடுத்தாகணும், பென்ஷனு. இன்னொன்று முக்கியமானது கேள்வி, இது இவ்வளோ நேரம் லெசன் எப்படி கவனிச்சிட்டு இருந்திருக்குன்னு. என்னது முக்கியமானது வட்டி கட்டுறது. ஓ, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. இது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எதுக்கு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்? நம்ம கவர்மெண்ட் வாங்குற கடனுக்கு வட்டி கட்டணும்ல. ஓகே, வட்டி கட்டுறது இங்க பாரு ரொம்ப சிம்பிள். வட்டி கட்டுறது பத்தாம போய் கடன் வாங்குறதுல ஒரு பகுதி அப்படியே அதே பேங்க் வட்டி கட்டுறது. அப்போ பேங்க் தான் இதுல ஜாலியா வளர்ச்சி ஆயிட்டு இருக்குது. இது 3 தான் மெயின் கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றதுல. இதுலயும் பார்ப்போமே, இதுல வந்து பேஜ் நம்பர் 65 இருக்குதாமா? எஸ், பேஜ் நம்பர் 65ல அந்த ஒரு டேபுலர் காலம் இருக்கு, அது படிங்க. 5.2 கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் பேர் ஸ்டேட் கம்பேரிசன் 2024-25. ஓகே, அது படிமா. கர்நாடகால வந்து 1,15,048 crores. இது இந்த கமிட்டட் எக்ஸ்பென்ஸ், பென்ஷன், சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்படி 3 எடுத்துப்போமே. அது எவ்வளவு வருது உங்களுக்கு? 1,15,000. எவ்வளவு பர்சன்ட் வருது? எவ்வளவு பர்சன்ட் வந்து 44.6% on the TRR, total revenue receipt. total revenue receiptல அவங்களுக்கு வந்து 44% வருது. அதாவது மீனிங் என்னன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அதுல வந்து 44 ரூபாய் 45 ரூபாய் செலவு பண்ணுது. மீதி எவ்வளவு வச்சுக்குது? மீதி 55 ரூபாய் வச்சிருக்குது. ஆமா, டிஸ்கிரிஷனரி ரெசிடுவல் வந்து உங்களுக்கு 55%. அதாவது எல்லா செலவும் போக, செலவு போய் எல்லா செலவும் இந்த சென்ஸ், இந்த மெயினா என்ன சொல்லுவாங்க, அது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். நான் பண்ணியே ஆகணுன்ற செலவு வந்து 45 ரூபாய் தான் பண்றாங்க. கையில வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க? 55 ரூபாய் வச்சிருக்காங்க. 55.4. அதுக்கு குஜராத்துக்கு வாங்க, 97,447 crores. கமிட்டட் இது பர்சன்டேஜ்ல வந்து 44.6%. 44 ரூபாய் 45 ரூபாய் அவரும் செலவு பண்றான்னு வச்சுப்போமே. 45 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு, வட்டி கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பென்ஷன் கொடுத்துட்டா மீதி அவங்க கையில எவ்வளவு இருக்கு? 55 ரூபாய் இருக்கு. அப்படியே மகாராஷ்டிராக்கு வாங்க, 2,37,615 crores. ஓகே, கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 49.3. அவன் என்ன பண்ணிருக்கான்? 49 ரூபாய் செலவு பண்றான். 49 ரூபாய் 30 காசுன்னு வச்சுக்கேன். 49 ரூபாய் 30 காசு செலவு பண்றான். கையில எவ்வளவு வச்சுக்கான்? 50% இருக்கு. அப்ப இந்த 3 ஸ்டேட்டுமே தான் சம்பாதிக்கிறதுல 50% செலவு பண்ணுது. தன்னுடைய ஊழியர்களுக்கும் வட்டி கட்டுறதுக்கும், எக்ஸ் ஊழியர்களுக்கும் கரண்ட் ஊழியர்களுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் 50 ரூபாய் தான் செலவு பண்றான். 50 ரூபாய்க்கு குறைச்சதான் எல்லாரும் 45லேருந்து 50 ரூபாய் அப்படி வச்சுக்கிறான். தமிழ்நாடுக்கு வாங்க, தமிழ்நாடு வந்து 1,74,488. மகாராஷ்டிரா வந்து 2,37,000 crores செலவு பண்றாங்க. ஆனா நம்மள தான் 1,74,000 தான் செலவு பண்றோம். ஆனா நம்ம கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு வருது? 61% வருது. 61.7. நம்ம சம்பாதிக்கிறதுல சேலரி, பென்ஷனு, வட்டி எவ்வளவு போகுது? 61 ரூபாய் போயிடுது.
62 ரூபான்னு வச்சுக்கேன், இல்லை 0.7 தானே, 0.7 5 மேலே இருந்தால் சேர்த்துக்கலாம்ல. 62 ரூபாய் நம்ம செலவு பண்ணிடுறோம். கையில் இருக்க காசு எவ்வளோ? 38 ரூபாய். அவன்லாம் 50 ரூபா 50-50க்கு மேலே வச்சுக்கிறான். நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம்? 38. ரொம்ப கேவலமாக வச்சுருக்கோம். ஏன் இது அப்படின்பது அதுக்கும் மிகப்பெரிய காரணங்கள் இருக்குது. அதற்கு அடுத்தது 56 இருக்கா, 66 பேஜ் நம்பர் 66ல் அந்த 6 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த 6 பாயிண்ட்ஸும் படிச்சா போதும். 6 categories of expenditure. 6 categories of expenditure fall within this non-discretionary layer. ஓகே, இப்போ இந்த 38 ரூபாய் மீதி இருக்கு இல்லையா, அதில் வராத செலவுகள் அது படிமா என்னன்னு பார்ப்போம். First, grants to local bodies on the recommendations of state finance commissions and union finance commission are statutory transfers. The quantum, அதாவது இந்த 38 ரூபாய் மீதி இருக்குல்ல, அதுல நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியது அப்படின்றதான் அது. அது வந்து லோக்கல் பாடிஸ் நம்ம கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி நம்மளுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து கார்பரேஷனுக்கு, முனிசிபாலிட்டிஸ்க்கு, ஊர் வரையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, the quantum is determined by independent constitutional bodies and state government is obligated to release them. Okay. Second, statutory disbursements including assignment of revenues and sharing of seigniorage fee with local bodies flow from legislative provisions that the government cannot unilaterally alter. Okay. Third one, the state's matching share in centrally sponsored schemes is a condition of receiving the union share. Failure to release it results in the forfeiture of central funds, making the expenditure effectively compulsory. அதாவது ஒரு சில ஏரியாக்கள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கல்வி, அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுக்கும், நம்மளும் கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து அதே மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 நாள் வேலை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், நம்மளும் கொடுக்கணும். நம்ம இது கொடுத்தே ஆகணும். 38 ரூபாயில் அதெல்லாம் கொடுத்தா ஆகணும். அதுக்கு அடுத்தது Fourth, certain expenditures mandated by union government guidelines, including regulatory compliance, judicial orders, election-related costs, must be incurred regardless of the state's fiscal position. Fifth, disaster management expenditure. அதாவது எலெக்ஷன் பண்ற ஃபண்டுகளுக்குலாம் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது Fifth one, the disaster management expenditure under the state disaster response fund is governed by union norms and cannot be withheld. Sixth, the government's contribution to pension scheme. Initially, the defined contributory pension scheme, and from Jan 2026, the Tamil Nadu Assured Pension Scheme is a contractual obligation to serving employees. Okay, fine. That represents growing. இந்த 38 ரூபாய் வச்சு தான் ஏதாவது டிசாஸ்டர், புயல், மழை, வெள்ளம் இருந்துச்சுன்னா அதுலேயும் காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பென்ஷன் கொடுக்கணும். அது அந்த காசு யூனியன் தான் கொடுக்குது அப்படின்னு இல்லை, ரெண்டு பேருமே சேர்த்து கொடுப்பாங்க. அதில் நம்மளுக்கு கொடுத்தாகணும். நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்க மொத்தமாக அந்த ஸ்கீமே கட் பண்ணுறோம். அதான் அதோடைய சிக்கல். இதை வந்து நம்ம இதெல்லாம் எதில் வருது, நம்மளுடைய கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி நம்ம பண்ணிருக்கணும். இதில் அகெயின் நம்ம வில் கோ டு நம்ம சாப்டர் 6, ஃபிசிக்கல் டெஃபிசிட் அண்ட் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளைன்ஸ். Fiscal deficit and fiscal responsibility compliance. அதில் வந்து அந்த 6.1 மட்டும் படி. Yes. The Tamil Nadu Fiscal Responsibility Act 2003 as amended from time to time establishing binding targets for தமிழ்நாடு Fiscal Responsibility Act. இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இதுவும் நான் இந்த புக்கை படிக்கும்போது தான் தெரிஞ்சிட்டேன். இஷ்டத்துக்கு கடன் வாங்கக்கூடாது. என்னது இஷ்டத்துக்கு கடன் வாங்கிடக்கூடாது அப்படின்னே ஒரு சட்டம் 2003 போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தோடைய நோக்கம் என்னன்னா, உன்னோட டெபிசிட் இருக்குல்ல, உன்னுடைய பற்றாக்குறை, ரெவென்யூ பற்றாக்குறையை 3% நிறுத்தணும். அதாவது நீ வந்து 100 ரூபாய் சம்பாதிச்சேன்னா உன் கடன் வந்து உனக்கு பற்றாக்குறை எவ்வளோ இருக்கணும்? 3% தான் இருக்கணும். 97 ரூபாய் வரையே நீ 100 ரூபாய் உனக்கு எய்மை, 97 ரூபாய் வரையும் நீ டெபிசிட் வச்சுக்கலாம், 3% வச்சுக்கலாம் அப்படின்றது தான் அந்த சட்டத்தோடைய ஃபிசிக்கல் டெபிசிட் இஸ் கேப்ட் அட் 3% இந்த ஜிஎஸ்டிபி. பேஜ் நம்பர் 6.2ல ரெண்டாவது லைன்ல இருக்கு பாருங்க, படிங்க. Yes. Principal targets as established through 2004 amendment and subsequently modified are as follows. Fiscal deficit is capped at 3% of GSDP, the threshold beyond which the state is considered to be borrowing at a rate that risks long-term sustainability. Okay, நான் சொன்ன மாதிரி 3%ல தான் வந்து டெபிசிட் இருக்கணும். உனக்கு பற்றாக்குறை, நீ 100 ரூபாய் சம்பாதிச்சனா அதில் 97 ரூபாய் வரை நீ சம்பாதிச்சிடணும். 100 ரூபாய் உன்னோட டார்கெட்டு, 97 ரூபாய் நீ சம்பாதிச்சே ஆகணும்.
ரூபாய் வரையும் உனக்கு பற்றாக்குறை இருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனா இவங்க சம்பாதிக்கிறது இல்லை. சம்பாதிக்காதமா என்ன பண்ணிடுறாங்க? இல்ல, சட்டத்தை மாத்திக்கிறது. சட்டம் வாங்கிட்டு தானே இருக்குது. இதை இத்தனை வருஷம் வரையும் தள்ளிப்போடு. இந்த சட்டம் வந்து 2004 வந்துச்சுன்னா, வந்ததுல 2003 ஒரிஜினல் சட்டமா, 2004 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2005 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 77 இருக்கு அவங்ககிட்ட. 77 டேபிளர் காலம் நம்பர் என்னது? 6.2. அது பாரு. ஃபர்ஸ்ட் எத்தனை? 2003 ஒரிஜினல். அவரே 2004 அமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 2003 என்னன்னு இருந்திருக்கு? FD டார்கெட், ஃபினான்ஷியல் டெபிசிட் டார்கெட் 2.5% of GST. அப்படிதான் வைக்கணும்னு சொல்லிருக்காங்க ஒரிஜினல் சட்டத்துல. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? 2004 3% வைக்கலாம். என்னன்னு வச்சிருக்காங்க? மார்ச் 2008 எது வரையும் நீடிக்கிறாங்க. 2004 சம்பாதிச்சது. ஆமா, 3% of GSDP till 31st March 2008. அப்ப சட்டத்தை மாத்துறாங்க 2004. நம்ம வந்து 2.5 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? 3% வரையும் உயர்த்திப்போம். எது வரையும் உயர்த்திப்போம்? 2008 வரையும் March 31st வரையும் வச்சுப்போம் அப்படின்றாங்க. அகெயின் 2005 வந்து reduce FD to GSDP every year by 0.25% to 0.30 and not more than 3% of GSDP அப்படின்னு வச்சுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு இல்ல நம்ம வந்து அந்த சட்டத்தை மாத்தி 0.25 0.3% வரையும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு அந்த சட்டத்தை மாற்றுறாங்க. அதே மாதிரி 2010, 2011, 2015, 2016, 2017, 2020 ஜூலை, 20 செப்டம்பர், 21, 23, 2024 மாத்திட்டே சட்டத்தை மாத்துறாங்களே ஒழிஞ்சு செலவு குறைக்கல. ஐ மீன் இன்கம் அதிகரிக்கல. சட்டத்தை மட்டும் மாட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு இதையும் இதுவும் வந்து புதுசாக இந்த இதில் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வந்து சாப்டர் 7 வாங்க. எஸ், contingent liabilities. இல்லை, you go to straight away to the page number 85. entity wise exposure. அதாவது இந்த சாப்டர் 7 எதை பற்றி பேசுதுன்னா, நம்மளுடைய அரசு PSU பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனங்களில் நம்ம நடத்துகிறோம். கவர்மெண்ட் என்ன நடத்துது? எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இது வந்து மொனோபொலி நம்ம தான் நடத்துகிறோம். அதே போல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம நடத்துகிறோம். அதுக்கு மாதிரி டாஸ்மாக் நடத்துகிறோம். அது மாதிரி நிறைய தொழில்கள் நம்ம நடத்துகிறோம். சிமெண்ட் உற்பத்தி, அந்த உற்பத்தி, இந்த உற்பத்தி, தண்ணீர் வரையும் அம்மா குடிநீர் நிறைய இருக்குல்ல. இது மாதிரி நிறைய நிறுவனங்களை நம்ம நடத்துகிறோம். அந்த நிறுவனங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நிறுவனங்களோட நிலை என்ன அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த சாப்டர் 7 பேசுகிறது. அதில் வந்து நீங்கள் நேராக யூ கேன் கோ டு 7.3. எஸ், ஸ்டேட் பவர் யூட்டிலிட்டி. The power sector remains the single largest source of contingent liabilities. State government guarantees outstanding on the 4 successor entities of erstwhile Tangentco, Tamil Nadu Power Distribution Corporation, TNPDCL, Tamil Nadu Power Generation Corporation, Tamil Nadu Transport Corporation, Tamil Nadu Green Power, Tamil Nadu Power Generation Corporation, TNPGCL, Tamil Nadu Transmission Corporation, TANTRANSCO, Tamil Nadu Green Energy Corporation, TNGECL, stood at rupees 1,41,896 crore as on 31st March 2026. என்னது அது? State the power sector உடைய இதுதானே outstanding. The government, state government guarantee outstanding liabilities. அதாவது தமிழ்நாட்டு அரசை மிக நட்டத்தில் ஆக்குறது என்னது? டான்ஜென்ட்கோ தான். தமிழ்நாடு மின்சாரத்துறை தான். அதுல வேரியஸ் துறைகள் இருக்கு. இப்போ டிரான்ஸ்மிஷன் தனியா இருக்கு, கிரீன் எனர்ஜிக்கு தனியா இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கு தனியா இருக்குது. யாரோட தலைவன் தான். தலைவனோட டிபார்ட்மெண்ட்ல தான் எவ்வளவு இருக்கு? 1,41,898 கோடி. 1 லட்சம் கோடின்னு வச்சுக்கேன், 1.5 லட்சம் கோடின்னு வச்சுக்கேன்.
1.25 லட்சம் கோடின்னு கூட வச்சுக்கலாம். 1.25 லட்சம் கோடி நட்டம் அதில் தான் வருது. இதில் தான் இவனுங்க கொழுத்து காசு அடிக்கிறது இதில் தான். இதுலேயும் இதெல்லாம் மேஜர் அடிக்கிறது. இப்போது நம்மளுக்கான டெபிசிட் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு பற்றாக்குறை வந்து 73,000 கோடி. 73,000 கோடி தான். இங்கே இதில் மட்டுமே நட்டம் ஏற்படுறது எவ்வளவு? 1,41,000 கோடி. ஆமாம். இது வந்து ஒரு முக்கியமான ஊழல் நடக்கிற இடம். அதனால தான் இங்கே இவ்வளோ லாஸ். இத்தனைக்கு நம்ம தான் மோனோபொலி. எப்படி டாஸ்மாக் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மோனோபொலி. இங்கே யாரும் ப்ரைவேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைடர் யாருமே இல்லைல்ல, நம்ம கிட்ட தான் வந்து வாங்கணும். எல்லாம் மொத்த தமிழ்நாடுமே கவர்மெண்ட்டுக்கு தான் வாங்கணும். ஆனாலும் இதில் இவ்வளோ நட்டத்தில் போகுது, இவ்வளோ ஊழல் நடக்கிறது காரணமே தான். அதற்கு அடுத்தது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், TNSC. இது ஒன்றும் இல்லை, இட்ஸ் a department which guarantees food. ரேஷன் கடை. இதுல எவ்வளவு நட்டம்? இதுல எவ்வளவு நட்டத்துல இயங்குது? Finances its working capital principally for the procurement and distribution of rice under universal public distribution system through cash credit borrowings from a consortium of banks secured by state government guarantees. Correct. சாப்பாடு என்னன்னா இந்த டிபார்ட்மென்ட் எதுக்குன்னு சொல்றாங்க. அப்ப the outstanding guarantee on TNCST stood at rupees 27,181 crore as on 31st March 2026. ரேஷன் கடைகள்ல அரிசிக்கு கூடவா இவ்வளோ கடன் இருக்கு? இதுல அகைன் பயங்கர கொள்ளைமா, கொள்ளை அடிக்கிற டிபார்ட்மெண்ட். அதுதான் வந்து இது யார்கிட்ட இருந்துச்சு? ஐ திங்க் நேருகிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நேருகிட்ட யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தது முன்பு. இது வந்து ஒரு கொள்ளை அடிக்கிற மிக முக்கியமான இயந்திரம். அதற்கு அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு வரும். தி 8 ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நம்ம நடத்துறோம். அதுல வந்து ரொம்ப நட்டத்துல இயங்குது. அதுதான் இந்த நியூஸ் கார்டு கூட சொல்லிச்சு பத்தியா, 53 ரூபாய் நட்டமாகுது 1 கிலோமீட்டர் போனான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது அதர் PSUs. Other entries with material guarantee exposure as on 31 March 2026 include Tamil Nadu Water Resources Conservation and River Restoration Corporation. Okay. அதுல எவ்வளவு? 3,049 crore. 3,000 கோடி. இது கேன் நேர்கிட்ட வந்துச்சு. அதுக்கு அடுத்தது Water Sanitation and Pooled Fund 421 crores. Tamil Nadu Cement Corporation வந்து 271 crores. The Cooperative Sugar Mills வந்து 200 crore. Tamil Nadu Rural Housing and Infrastructure Development வந்து 154 crore. Right. And the 3 socio-economic development corporations for backward classes, minorities and Adi Dravidans combined வந்து 547 crores. The aggregate of all guaranteed entities yield a total outstanding state government guarantee stock of rupees 1,79,782 crore as on 31 March. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இந்த 2 லட்சம் கோடி வந்து லீக்கேஜ். பெரும்பாலும் இது லீக்கேஜ் தான். இதுலயும் பாத்தீங்கன்னா TNHB டான்ஜெட்கோ இருக்குல்ல, டான்ஜெட்கோ தான் 79%. நம்ம நாடு நாசமா போறதுக்கு டான்ஜெட்கோ எவ்வளவு பர்சன்ட் உதவுது? 79% உதவுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு 3% உதவுது. சிவில் சப்ளை கார்பரேஷன் 15% உதவுது. இதெல்லாம் ஊழல் தான். இங்கே தான் லீக்கேஜ் ஏரியா. இந்த லீக்கேஜ் ஏரியாவை சரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது 7.4 படிக்குமா? அந்த worsening health of the state PSUs. அரசு நடத்தும் பொதுத்துறை வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. படிங்களா? Tamil Nadu has 78 operational public sector undertakings employing approximately 2.54 lakh persons. The PSU sector spans power generation and distribution, public transport, civil supplies, housing, industrial promotion, finance, and a range of smaller commercial and promotional activities. The aggregate financial trajectory of PSU sector has been one of deepening losses. The accumulated debt of the power sector, transport sector, civil supply PSUs is rupees 3.18 lakh crore as on 3.18 lakh crore as on 31 March 2026. இந்த 31 லட்சத்தையும் தூக்கி எங்க தரமா சேர்க்கணும்? இதை தான் இந்த கவர்மெண்ட் மறைச்சு வச்சிருந்தது. கடன் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு படிச்சோம். நம்ம எவ்வளவு 10 லட்சம் கோடி தானே. இந்த 3 லட்சம் கோடியும் சேர்த்து கொண்டு அங்க சேர்க்கணும். ஏன்னா இதுவும் கடன் தான். ஆனா இவங்க அதை சேர்க்கல. அப்ப 13 லட்சம் கோடி
புரியுதா நம்மளுக்கு இருக்கிற கடன் அதைத்தான் இது சொல்கிறது. ஸோ இந்த நிலைமையில தான் நம்மளுடைய பப்ளிக் செக்டார் இருக்குது. அதுக்கு அடுத்தது கோ டு சாப்டர் 9 பேஜ் நம்பர் 111. அதாவது இடையில சாப்டர் 10 இருக்குது. அது போஸ்ட் கோவிட் கன்சாலிடேஷன் ஃபெயிலியர், அது தேவை கிடையாது. அது எப்படிலாம் ஃபெயிலியர் இது என்னது, அது 111 பேஜ் நம்பர் 111 போங்க. அதில் வந்து சாப்டர் 9 சேலஞ்சஸ். Yes. Challenges for the financial year 26 to 27. இமீடியட்டா இந்த வருஷம் நம்மளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு அப்படி படிக்கிறாங்க. Interim budget estimates is a financial statement of estimated revenues and expenditure presented by a government during an election year to secure legislative approval for essential expenditures until a newly elected government takes office and can present a revised budget. The key characteristic of interim budget estimates is that it avoids major changes in policies or significant new tax changes or additional revenue mobilizations. It essentially represents an annual financial statement for business as usual scenario. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு உள்ள சேலஞ்சை இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்றதுலாம். இப்போ என்ன சார் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம புதுசாக என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக இந்த விதமான ஸ்கீம். The key characters of the interim budget estimate is to avoid major change in the policies or significant new taxes, new tax changes and additional revenue mobilization. இப்போ இந்த பட்ஜெட் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சே என்னன்னா, நம்ம இவ்வளோ நட்டத்தில் இருக்குது, ஆனாலும் நம்மளால புதுசாக டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பெருசாக ஃபினான்ஸ் பாலிசி சேஞ்ச் பண்ண முடியாது, நலத்திட்டங்களையும் ஸ்டாப் பண்ண முடியாது உடனடியாக. ஏன்னா இப்போ என்ன மந்தில் இருக்கோம், நம்ம ஜூன்ல இருக்கிறோம். இப்போ இன்னும் 10 நாள்ல இந்த இன்னைக்கு அசம்பிளி நடந்துருக்குல்ல, இந்த இதுலேயே பட்ஜெட்டும் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அதனால இந்த பட்ஜெட்ல எதுவும் பெருசாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஃபார்வர்ட் பேஜ் நம்பர் 115 9.2 படிங்கம்மா. எஸ், 115 9.2. Way forward. The situation is therefore very bleak. In the short run this year and also in the medium run in the next 5 years. However, it is not hopeless. It is not hopeless. நிலைமை ரொம்ப மோசமா இருந்தாலும் அது நம்பிக்கை இழக்கும் தருவாயில் இல்லை. Much can be achieved in increasing the revenues of the state by plugging the leakages and corruption in revenue collecting departments that have resulted in subduing the growth of revenue receipts in the last few years. Okay. ரொம்ப மோசமான நிலைமையில நிதி நிர்வாகம் இருந்தாலும் நம்மள்ட்ட கையிருப்பு இருந்தாலும் அதை சரி பண்ணி விடலாம், அதுக்கான நம்பிக்கை இருக்குது. எங்கே நம்பிக்கை இருக்குது? இந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணணும். எந்த லீக்கேஜ்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக் டேஞ்சன்ட் கோடில் மட்டும் எவ்வளோ 1,41,000 கோடி. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு தண்ணீர் வழங்கல் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த லீக்கேஜ் இதெல்லாம் கொள்ளையடிச்சது தான். இந்த கொள்ளையடிச்சதை சரி பண்ணால், இந்த லீக்கேஜை சரி பண்ணால் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு a lot can be done in improving the delivery of services and works by reducing the costs of procuring goods and works by reducing leakage. இதுதான் இங்கே கண்டுபிடிச்சாங்க. எங்க வந்து லீக்கேஜ் அதிகமாகுதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. எங்க சொல்லிருக்காங்க, reducing the cost of procuring goods and the works by reducing leakage. இப்போ இந்த டான்ஜெட்கோ நம்ம சொன்னோம்ல, அதோடைய வேலை என்ன பண்ணுறதுன்னா, கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது, காசை கலெக்ட் பண்ணுறது. இதுதான். இதில் மெயினாக கோல் இருக்குல்ல, நிலக்கரி தான் நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த கோல் வந்து நம்மளால் நெய்வேலியில் மட்டுமே வந்து பத்தாது, அதுலேயும் அது ரேஷியோவில் போவோம். அப்போ நம்ம மெயினாக இந்தோனேஷியாவிலேருந்து தான் வாங்குவோம். ஒரு கோலும் வேரியஸ் குவாலிட்டியில் இருக்கும். அது பேர் கேலரின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ எரிதிறன் நம்மளோட பாடி பர்ன் ஆகுது. ஆமாம், எவ்வளோ கேலரிஸ் வந்து 10 கேலரி, 5 கேலரி, 15 கேலரி அப்படின்னு ஒரு எரிதிறன் இருக்கும். அதாவது 1 ஹவருக்கு இது எரிஞ்சதுன்னா எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அதோட. இப்போது நம்ம வாங்குறது மொக்க கேலரி, ஆனால் கொடுக்குறது அதிகமான காசு அந்த கம்பெனி. ஏன்னா வெளிநாட்டு கம்பெனி தானே, மீதியெல்லாம் அங்கே அனுப்பியிருப்பா அப்படின்னா துபாய்க்கு ரூட் பண்ணாமல் துபாய்க்கு ரூட் பண்ணுருவான்.
இங்கே இந்தியாவுக்குள்ளே பணம் வராது. ஓகே. ரெண்டாவது அங்கேருந்து எப்படி இங்கே எடுத்து வருவீங்க கோலை? மறுபடியும் நம்ம அதுக்குன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி எப்படி கப்பல் தான். கப்பலும் வெளிநாட்டு கப்பல். மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபாய் கப்பல் வாடகைன்னா தம்பி 2 லட்ச ரூபா போடு, 1 லட்ச ரூபாய் நீ எடுத்துக்க, 1 லட்ச ரூபாய் நான் சொல்கிற கம்பெனிக்கு அங்கே கொடுத்துரு. அப்போது அதே மாதிரி இங்கேருந்து வந்து அள்ளி கொட்டுன்னு இல்லை, இங்கே லோக்கல் அதில் அந்த அள்ளி கொட்டுற ட்ரெயினில் கமிஷனு, அதுக்கப்புறம் இங்கேருந்து லாரியில் எடுத்துகிட்டு போகிறதுல கமிஷனு. அப்போ கடைசியாக இங்கே போகும்போது நம்மளுடைய கரண்ட் உற்பத்தி செலவு வந்து பயங்கரமாக ஜாஸ்தியாகும். இதில் இந்த கோல் ஸ்கேம் பற்றி அரப்போறவங்களுக்கு கூட நம்மளே நிறைய பேசியிருக்கேன், நானே எக்ஸ்க்ளூசிவாக இது பண்ணிக்கிறேன். அதனால தான் நமக்கு இதெல்லாம் அத்துப்படி. அதே மாதிரி ரேஷன் கடைகளுக்கு பொருள் அனுப்புறதுல பயங்கர லீக்கேஜ். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எப்போ போட்டு ஒரு சில கம்பெனிகளுக்கே கொடுக்குறது. அதனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணால் நம்ம எளிதாக இதை சரி செய்து விட முடியும் அப்படின்றது தான் இதோடைய இவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு ஒரு 10 பாயிண்ட் ப்ரோக்ராமும் சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் இறுதி பேராகிராஃப்க்கு வந்திருக்கோம். இந்த 10 பாயிண்ட் படிமா. The 10.1 fixing the 6 findings. First, the stock of outstanding debt has almost doubled in the 5 years since 1st April 2021 from rupees 5.13 lakh crore to 31st March 2026 rupees 10 lakh crore. The debt to GSTP ratio has remained elevated throughout the post-COVID window and stood at 28.3% in 25 to 26. Pre-AC with no material consolidation from COVID peak that other peer group states have achieved. This becomes even more problematic given the closing demographic dividend being witnessed by the state. Okay. மெயினாக சொல்கிறது பிரச்சனை நம்பர் 1 நம்மளுடைய கடன் சுமை. அதற்கு அடுத்தது பிரச்சனை நம்பர் 2. Second வந்து interest payments. Interest payments now consume approximately 23% of total revenue receipts and approximately 35% of state's own tax revenue. At rupees 67,050 crore. 67,000 கோடி. நம்மளுடைய நட்டமும் வந்து 73,000 கோடி. இதை குறைச்சாலே நட்டமும் குறைஞ்சிடும். புரியுதா? அதுக்கு அடுத்தது வட்டி கட்டுறது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை. Third point வந்து the revenue deficit has become structural. The 2025 to 26 pre-AC project a revenue deficit of rupees 78,000 crores. 78,324 crore. நான் ஏற்கனவே சொன்னேன்னா இப்போ வட்டி வந்து 67,000 கோடி கட்டுறோம், நமக்கு பற்றாக்குறை 78,000 கோடி. ஆமா. இப்போ இந்த வட்டியை வந்து நில்லுன்னு இருக்க முடியாது. வட்டி இல்லைன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு எவ்வளோ 10,000 கோடி குறைஞ்சு போயிடும் இல்லையா? ஆமா. ஓகே. அதுக்கு அடுத்தது state is borrowing to fund current consumption, not investment. இதையும் நாம சொல்லிட்டோம். ஆமா. அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட். இதாவது என்னன்னா டெபிசிட் வந்து அதிகமாக இருக்குது, 2.2% இருக்கு. பற்றாக்குறை வந்து நம்மளுடைய உற்பத்தியில், தமிழக அரசுடைய உற்பத்தியில் மொத்த காசில் 2.2% பற்றாக்குறை வருது. 4வது பாயிண்ட். The state's own tax effort has collapsed. ஓகே. நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய கொலாப்ஸ் ஆகி நிக்குது. அதுக்கு அடுத்தது 5th பாயிண்ட். 5th பாயிண்ட் வந்து the fifth committed expenditure of percentage of revenue receipt is one of the highest in comparison to its peer states. This has eroded the space for capital expenditure and investment. Capital expenditure to total expenditure ratio at 11.8% is the lowest among the 4 benchmarked states. Okay. நம்மளுடைய கமிட்டட் எக்ஸ்பென்ஸ், அதாவது வட்டி கட்டுறது, சம்பளம் கொடுக்குறது, பென்ஷன் கொடுக்குறது, இதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, அதிகமாக இருக்குது. 6th contingent liabilities take the true debt position to approximately 13.8 lakh crore and pose a huge financial risk to the state. நம்மளுடைய உண்மையான கடன் வந்து 10 லட்சம் கோடி இல்ல 13 லட்சம் கோடி. இதுவா நம்மளுடைய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் படிங்கம்மா. நெக்ஸ்ட் பேஜ் 120ல 10.3. Yes. Purpose of this white paper. First step in correcting a problem is to measure it accurately and present it honestly. That is the purpose of this document. இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணிருக்கோம், என்ன பிரச்சனைன்றதை ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். ஆனாலும் அதுக்கு அடுத்தது ஒரு வெள்ளத்தனை திருக்குறள்.
வெள்ளத்தினையை வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தர்தம் முல்லத்தனது உயர்வு. ஒரு நீர் அல்லி தாமரை போன்ற மலர்கள் எவ்வளவு ஆழத்துல அது தரை இருந்தாலும் அந்த மலர் வந்து தண்ணிக்கு மேல மிதக்கணும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னுடைய தண்டை வந்து நீட்டி மேல வந்துடும். தண்ணி குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி தண்டை சுருக்கி கீழே போயிடும். எப்படி அந்த தாமரை மலரை கூட அவ்வளோ ஆழத்துலேருந்து தன்னுடைய தாமரை மலரையோ அல்லி மலரையோ மேலே கொண்டு போய் வைத்து மிதக்க விடுதோ, அந்த மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுகளும். நம்ம நினச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் ஆரம்பித்து திருக்குறளில் முடிக்கப்பட்டுள்ளது இந்த வெள்ளை அறிக்கை. உண்மையாக பாராட்டக்கூடியது. உண்மையே இதுவரை நம்ம பண்ண இன்டர்வியூலே தான் லாங்கஸ்டான இன்டர்வியூ. ஆனா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்டர்வியூ. மக்கள் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டை வந்து கரைச்சு குடிச்சிடலாம். அடுத்த பட்ஜெட்டை கரைச்சு குடிச்சிடலாம். அவங்களே கூட வந்து பிரசன்ட் பண்ணலாம் என்பதை சொல்லிக்கொண்டு ரொம்ப நன்றி லீசா. தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி டாடி. தேங்க்யூ.